அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எக்கோ தமிழ் எனும் ஊடக தளத்தின் ஊடாக உங்களை முதல் முறையாக சந்திக்கின்றோம். இது ஒரு புதிய தொடக்கம். அதே நேரத்திலே வாராந்த அடிப்படைகளிலேயும் அரசியல் சமூக மட்டத்திலே முக்கிய விவகாரங்களை மையப்படுத்தியதாக நாங்கள் நிகழ்ச்சிகளை எடுத்து வரவிருக்கிறோம். மிக நீண்ட இடைவேளை இருந்த போதிலும் கடந்த ஆண்டு அவ்வப்பொழுது சமூகத்தின் தேவை கருதி சில நிகழ்ச்சிகள் ஊடாக நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்ற போதிலும் கூட இன்றைய நாள் முதல் உத்தியோகபூர்வமாக நாங்கள் இந்த எக்கோ தமிழ் எனும் ஊடக தளத்தின் ஊடாக உங்களை சந்திக்கவிருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்கள் ஊடாக நீங்கள் எங்களை தொடர்வதன் ஊடாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்வையிடலாம், ஆதரவை வழங்கலாம். அது பற்றிய மேலதிக விவரங்களை நாங்கள் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு மிக முக்கியமான நாளில் மிக முக்கியமான பேசு பொருளை மையமாக கொண்டு பேசிக் கொள்கிறோம். கனடா ஒரு தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. தேசிய மட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கின்ற போதிலும் கூட அடுத்து அரசை கைப்பற்ற போகின்ற கட்சி எது என்ற கேள்விகளுக்கு அப்பால் கனடாவுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் அமையவிருக்கிறது. அடுத்த வாரம் எவ்வாறு கனடாவினுடைய எதிர்காலம் இருக்கும், அடுத்த மாதம் எவ்வாறு இருக்கும், அடுத்த வருடம் எவ்வாறு இருக்கும், தொடர்ந்து வருகின்ற நாட்களில் மாதங்களில் எவ்வாறு இருக்க போகின்றது என்ற கேள்வி பதில் தெரியாமல் தோக்கி நிற்கிறது. அதற்கு காரணம் கனடாவுடைய மிக நீண்ட கால, நூற்றாண்டு கால நெருங்கிய நண்பனாக விளங்கிய அமெரிக்கா கனடா மீது தொடுத்திருக்கக்கூடிய வர்த்தக போர். இந்த வர்த்தக போர் என்பது கனடாவுக்கு மட்டுமல்ல, உலகில் அமெரிக்காவோடு இணைந்து பயணித்த பல நாடுகளுக்கும் உரிய ஒரு போராக பார்க்கப்படுகின்ற போதிலும் கூட தோளோடு தோள் நின்ற தேசத்தின் மீது அமெரிக்கா இவ்வாறு பொருளாதார ரீதியாக மேற்கொண்டிருக்கக்கூடிய நெருக்குவாரம் என்பது அது சார்ந்திருக்கக்கூடிய உலக ஒழுங்கிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல மாற்றங்களுடைய ஒரு பிரதிபலிப்பாக, பாதகமான பிரதிபலிப்பாக பார்க்கப்படுகின்ற நிலையிலே இவற்றுக்கான பதில் தேடலை மையமாக கொண்டு நாங்கள் இன்று பேசிக் கொள்ளவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் 3 கருத்தாளர்கள் இணைந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்து கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்ல போகிறோம். வணக்கம் லங்கதாஸ் பத்மநாதன், வணக்கம் ராம் செல்வராஜா, வணக்கம் ரதன் ரகு. உங்கள் மூவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். 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 இந்த 3 கருத்தாண்டுகள் தொடர்பில் ஏற்கனவே நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். இந்த போதிலும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே இந்த தளத்தின் மூலமாக ஒரு புத்தம் புதிய தொடக்கமாக அமைகின்ற காரணத்தினால் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை தந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். லங்கதாஸ் பத்மநாதன் தேசியம் செஞ்சியனுடைய ஆசிரியர், ஒரு மூத்த ஊடகவியலாளராக எங்களுடைய சமூகத்திலே செய்யப்பட்டு வருகிறார். முன்னாள் ஒலிபரப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவினுடைய நடப்பு விவகாரங்கள் சார்ந்து முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் எங்கள் சமூகத்திடம் கொண்டு செல்லுகின்ற பெரும் பொறுப்பை பல ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறார். அவர் இன்றைய நிகழ்ச்சியிலே கருத்தாளராக கலந்து கொள்கிறார். அடுத்ததாக ராம் செல்வராஜ் அவர்கள், அவர் ஒரு கருத்தாளராக இருக்கின்ற போதிலும் கூட ஒரு மிக தீவிரமான சமூக செயற்பாட்டாளராக விளங்குகிறார். அரசியலிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவர். அரசியல் பங்களிப்பு, அரசியல் கருத்தாடல் என்று பல தளங்களிலே தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒருவர். ரதன் ரகு அவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே கருத்தாடல் நிகழ்ச்சிகள் மூலமாக அறிமுகமாக இருக்கின்ற போதிலும் கூட அவர் ஒரு எழுத்தாளர், இலக்கியவாதி. அதனை கடந்து அவர் ஒரு கணக்காளர். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே கணக்கு வழக்கு பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. கனடாவுடைய பொருளாதாரம், கனடாவுக்கு யார் அந்த சிறந்த நீதித்துறை சார்ந்து, பொருளாதாரத்துறை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை வழங்க முடியும் என்ற கேள்விகள் தோக்க நிற்கக்கூடிய நிலையிலே இந்த மூவருடைய கருத்துக்களும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வலு சேர்க்கும் என்று நம்புகிறோம். முதலில் இன்றைய நிகழ்ச்சி எங்களுக்கு இன்னமும் 3-4 நாட்களே இருக்கின்ற நிலையிலே தேர்தலுக்கு தனித்தனி வித்தியாசமான கேள்விகளை கடந்து ஒவ்வொரு இடமும் இருக்கக்கூடிய அந்த பதில்களை, வித்தியாசமான பதில்களை எதிர்பார்க்கிறோம். ஆகவே அநேகமாக கேள்விகள் உண்டாகவே இருக்கும். ஒவ்வொன்றாக நாங்கள் செல்வம். முடிந்த வரையில் இன்றைய இந்த நடக்கப் போகின்ற இந்த தேர்தல் தொடர்பாக பேசிக் கொள்ளலாம் என்று நம்புகிறோம். லங்கதாஸ், இப்போதைய தேர்தல் நிலவரம் உங்களுடைய பார்வையில் சுருக்கமாக சொல்ல முடியுமா? கனடாவினுடைய அரசியல் வரலாற்றிலே மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலாகத்தான் இருக்கும்.
இந்த ஆரம்பத்திலே கூறியது போல எங்களுடைய அண்டைய நாடு, நீண்ட கால உறவு, நண்பன் எங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை, எங்களுக்கு மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்ற நிலையிலே கனேடியர்களுக்கு மிக பிரதானமான தேர்தல்களிலே ஒரு தேர்தலாக இது அமைகிறது. ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுமா, அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக தலைமை மாற்றங்கள் ஏற்படுமா என்ற கேள்வி தொக்கி நிற்கின்ற அதே நேரம் லிபரல் கட்சி 10 ஆண்டுகளை ஆட்சி பீடத்திலே கடந்திருக்கின்ற நேரத்திலே வளமையாக கனேடிய அரசியலிலே அல்லாவிடில் மேற்குலக நாடு அரசியல்களிலே 10 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு கட்சி ஒன்று ஆட்சியிலே இருப்பது பெருமளவு நடைபெறாத ஒரு நிலையிலே, அவ்வாறான ஒரு நிலையை எதிர்கொண்டு கடந்த ஆண்டு முடிவடைந்த நிலையிலே இப்பொழுது இந்த தேர்தல் மூலமாக என்ன பேறுகள் பெறப்போகின்றோம் என்பதையும், கனேடியர்கள் யாரை ஆட்சி பீடத்திலே அமர்த்த போகிறார்கள் என்பதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு விடயம் ஒன்றையும் குறிப்பிட்டுவிட்டு அடுத்த கருத்தாளர்களுக்கும் நேரம் கொடுக்கிறேன். முறை நடைபெற்ற அந்த முன்கூட்டிய அட்வான்ஸ் போலிங்கிலே 7.2 மில்லியன் பேர் வாக்களித்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை சொல்கிறது. என்னதான் அது நீண்ட வாட முறையிலே நடைபெற்ற வாக்குகளாக இருந்தாலும், வாட முறை காலத்திலும் குறிப்பாக முதலாவது நாள் 2 மில்லியன் பேர் சென்று வாக்களித்திருப்பது என்பது கனேடிய அரசியலை பொறுத்த மட்டிலே, ஜனநாயகத்தை பொறுத்த மட்டிலே மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை எடுத்து செல்கிறது. அந்த செய்தி என்ன மாதிரியான பெறுபேறுகளை தரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிச்சயமா. ராம் செல்வராஜா, உங்களுடைய கருத்து இந்த தேர்தல் தொடர்பாக சொல்லுங்க. இப்போ லங்கதாஸ் சொன்னது போல் என்னுடைய கருத்து என்னென்றால், ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரு முக்கியமான எலெக்ஷனாக தான் நான் பார்க்கின்றேன். நாங்கள் ஒரு 2015 ஜஸ்டின் ட்ரூடோ அவருக்கு வரும் பொழுது நாங்கள் பார்த்தோம்னா ஒரு ரைட் விங் கவர்மெண்ட் ஸ்டீவன் ஹாப்பருடைய டைம்ல இல்லை இப்படி ஒன்று வேண்டாமண்டு ஒரு ரிஜெக்ஷன்ல தான் ஜஸ்டின் ட்ரூடோ வந்தவர். ஸோ அதே மாதிரி தான் இந்த முறையும் பார்க்கின்றோம். என்னத்துக்கு நாங்கள் ஃபைட் பண்றோம்ன்றதை விட என்ன வேண்டாமன்று ஃபைட் பண்றோம்ன்றதான் இப்போ இந்த எலெக்ஷனை பார்க்கின்றோம். ஸோ ஒவ்வொரு எலெக்ஷனும் முக்கியமானது. ஆனால் இந்த எலெக்ஷனில் இந்த கனகாலமா கனடாவில் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ற ஆக்கள் என்ற தொகை குறைஞ்சு கொண்டு போயிருந்தது. இந்த முறை ஒரு அப்டேக் கொண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1/3 மடங்கு ஆக்கள் 1/3 of the population ஓட் பண்ணிட்டார். இது கனகாலத்துக்கு பிறகு ஒரு நடக்கிற சம்பவமா நாங்கள் பார்க்கலாம். ஒரு முக்கியமான இந்த மக்களுக்கு அமெரிக்காவில் நடந்தது போல் 50-50% நாட்டை எப்படி பிரித்து விட்டார்களோ அது இங்கே நடக்கக்கூடிய என்ற ஒரு இதில் மக்கள் உறுதியா இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ரந்தன் ராகு, உங்களுடைய பார்வை என்ன இந்த தேர்தல் நிலவரம் தொடர்பில்? 2 விஷயம் தான். ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் பிரதானமாக ஒரு காரணியாக இருக்கிறார். குறிப்பிட்ட மாதிரி 7.2 மில்லியனுக்கு ஆன பிரதான காரணத்தில் ஒன்று டொனால்ட் ட்ரம்ப். 2வது 50 வருஷத்துக்கு பிறகு 2 கட்சிகள் இந்த தேர்தலில் மோதுகின்றன. ஆக்சுவலி 3 கட்சிகள் மோத வேண்டும். ஆனால் பாப்புலர் ஓட்ஸ் கருத்து கணிப்புகள் NDPயை கீழே தள்ளிவிட்டது. பொதுவாக கருத்து கணிப்புகளை கவனித்து கன்சர்வேட்டிவ் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் அநேகமான NDP சப்போர்ட்டர்ஸ் லிபரலுக்கு தான் ஓட் பண்ணுவார்கள். கருத்து கணிப்புகள் மிக மோசமாக NDPயை தள்ளியபடியால் 2 கட்சிகள் போட்டியிடுற நிலைமைக்கு இந்த தேர்தல் தள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1950s பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இந்த 2 கட்சிகள் மோதுகின்றன. ஈவன் பிளாக் கீபேக்கு கூட மிக குறைவான ஆதரவு இருப்பதாக கருதப்படுகிறது. இந்த சூழல்ல எப்படி இது அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகின்றது, அல்லது மீண்டும் லிபரல் ஆட்சி தான் வரப்போகின்றதா, அல்லது அவ்வாறு வந்தால் முன்னர் ஜஸ்டின் ட்ரூடோவோடு இருந்த அமைச்சர்கள் தான் இங்கு பிரதிநிதித்துவப்பட போகின்றார்களா என்ற கேள்வி எல்லாம் இருக்கின்றது. அதை விட மிக முக்கியமாக முன்னாள் ரிஃபார்ம் பார்ட்டி தான் மர்ஜ் பண்ணி புதிய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி உருவாக்கப்பட்டது. ரிஃபார்ம் பார்ட்டி மேனிங் என்று சொல்லப்படுற முன்னாள் தலைவர் கூட கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஸ்டீவன் ஹாப்பர் கூட பிரச்சாரம் செய்திருக்கிறார். சரி, தொடர்ந்து பேசிக்கொள்ளவிருக்கிறோம். முதலில் லங்கதாஸ், இந்த தேர்தல் கணிப்பு நிலவரம் என்பது நாங்கள் சற்றும் எதிர்பாராத அளவுக்கு மாற்றத்தை கடந்த 1-2 மாதங்களில் ஏற்படுத்தியது.
இந்த ஆட்சி மாற்றம், இந்த மக்கள் வாக்களிப்பு வீதம் வருகின்ற பொழுது, அதிகமாக வருகின்ற பொழுது பொதுவாக சொல்வார்கள் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த முன்கூட்டிய வாக்களிப்பிலே மக்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கின்ற பொழுது சொல்லப்படுகின்ற ஒரு கணிப்பு. ஆனால் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற இந்த நிலவரத்தை பார்த்தால் லிபரல் கட்சி மீளவும் ஆட்சியை தொடரும் அல்லது அதற்கான வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுகின்ற கணிப்புகளை பார்க்கிறோம். இந்த மாற்றம் எவ்வாறு இருந்தது? கன்சர்வேட்டிவ் கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற்றுவிடும் என்ற ஒரு நிலை, அவர்களுடைய பேரிலே யார் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய பதவி விலகலுக்கு பின்னர் இந்த மாற்றம் பிரதிபலிக்கப்படுகிறது. இதை பற்றிக்கான காரணம் என்ன? டிசம்பர் 2024 நீங்கள் சொன்ன நிலைதான் இருந்தது. அதாவது என்னை பொறுத்தமட்டிலே ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய பதவி விலகல், அதனோடு வந்த மார்க் கார்னியினுடைய பதவியேற்பு. மார்க் கார்னியினுடைய பதவியேற்பில் இருந்த முக்கியமான விடயம், பெருமளவிலே பேசப்படாத ஒரு விடயமாக நான் பார்ப்பது என்னவென்றால், இருந்த 4 தெரிவுகளிலே, லிபரல் கட்சியின் தலைவர் பிரதமருக்கான 4 தெரிவுகளிலே மார்க் கார்னிக்கு ஏறத்தாழ 90% வாக்குகள் பெறப்பட்டிருந்தன. அந்த நிலை, அந்த வேவ் அப்படியே இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. நான் நினைக்கிறேன் லிபரல் கட்சியினுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது அந்த வேவுக்கான ஒரு ஆரம்பத்தை கொடுத்து விட்டது. ஒன்று. இரண்டாவது, பியர் பொலிவியர் ஜஸ்டின் ட்ரூடோவை இந்த தேர்தலை எதிர்கொள்ள வைத்திருந்தால், அதாவது அவர் மீதான தாக்குதல்களை கொஞ்சம் குறைத்திருந்தால், ஜஸ்டின் ட்ரூடோ நிச்சயமாக அக்டோபர் மாதத்திலோ அதற்கு முன்னரோ இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கும். இதன் மூலமாக கன்சர்வேட்டிவ் கட்சி நீங்கள் சொன்ன அந்த அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கலாம். மார்க் கார்னி இந்த தேர்தலிலே லிபரல் கட்சியின் தலைமைக்கு அவருக்கு கிடைத்த ஆதரவு, டொனால்ட் ட்ரம்ப் குறித்த கருத்து, அது எல்லாவற்றையும் தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் குறித்த கருத்துக்கு பியர் பொலிவியர் உண்மையிலேயே ஒரு எதிர்கருத்து ஒன்றை எந்த ஒரு காலகட்டத்திலும் வைக்கவில்லை. அது போன்ற விடயங்கள் தான் இப்பொழுது அறுதி பெரும்பான்மை என்கின்ற 172 இம்முறை 3 தொகுதிகள், புதிய தொகுதி வாரியின் அடிப்படையிலே 172 என்ற இலக்கத்தை தாண்டி செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். 185 192 ஆசனங்களை லிபரல் கட்சி பெறும் என்றால் இது மிக பெரிய ஒரு மாற்றமாக நடைபெறும். இந்த கருத்துக்களிலே இருக்கின்ற ஒரு விடயம் ஒன்று அரசியலிலே, தேர்தல் பிரச்சாரங்களிலே சொல்வார்கள், தி ஒன்லி போலிங் தட் மேட்டர்ஸ் இஸ் ஆன் த voting day. தினமன்று என்ன வருகிறதோ அது ஒன்றுதான் போலிங். அதுக்கு முதல் யாரும் என்னவும் சொல்லலாம். ஆனாலும் அதற்கு முதல் இருக்கின்ற இலக்கங்கள், நான் சொல்வது இது பொதுப்படையிலே இருக்கின்ற இலக்கங்கள் மாத்திரமல்ல, கட்சிகள் தங்களுக்கான போலிங் செய்வார்கள், கன்சர்வேட்டிவ் தங்களுக்கானது. அதிலேயே கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய, குறிப்பாக NDP-னுடைய நிலை மிகவும் பின்தங்கி இருக்கின்ற ஒரு நிலை ஒன்று தோன்றி இருக்கிறது. NDP எப்பொழுது தங்களுடைய வாக்கு வங்கியை இழந்து வருகிறதோ அது லிபரல் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளத்தை கொண்டு வரும். ஏனென்றால் ஒரு ஒரு அலை ஒன்றை நிறுத்துவதற்காகத்தான் மக்கள் NDP-யில் இருந்து தங்களுடைய வாக்குகளை லிபரலுக்கு அளிக்க ஆரம்பிப்பார்கள். voting என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லிக் கொள்வார்கள். ஆகவே அது இப்பொழுது நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இதிலே ஒரே ஒரு விடயம், ஜக்மீத் சிங்கினுடைய பதவி குறித்த கேள்விகள் இருக்கின்றன, NDP-யுடைய பார்ட்டி ஸ்டேட்டஸ் குறித்த கேள்விகள் இருக்கின்றன. ஏன் பியர் பொலிவியர் இந்த தேர்தலை தோல்வியடைந்தார் என்றால் அவருடைய பதவி குறித்த கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே பெரும் கேள்விகள் இருக்கின்ற ஒரு தேர்தல். டொனால்ட் ட்ரம்ப், மார்க் கார்னி, ஜஸ்டின் ட்ரூடோ என்ற பெயர்களை தாண்டியும் பொலிவியர், ஜக்மீத் சிங் என்று பெரும் தலைகள் குறித்த கேள்விகள் பலவற்றுக்கு 28, 29 தேதிகளிலே பெரும் விடைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று இருக்கிறது. அதே நேரத்திலே பியர் பொலிவியருக்கு எதிராக 90க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் அங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு தேர்தல் பிரச்சார, அந்த வாக்கு எண்ணிக்கை, தேர்தல் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதற்கான ஒரு பிரச்சார நடவடிக்கையாக இருந்தாலும் முடிவுகள் உடனடியாக தெரியாமல் இருப்பதற்கும் பெரும் சாத்தியக்கூறுகள் பெருமளவிலே இருக்கின்றன. ஆகவே மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த மாற்றம் என்பது ஓரளவிற்கு கெனேடிய இன்றைய அந்த அன்சர்டனிட்டி, என்ன நடைபெறப் போகிறது என்று தெரியாத ஒரு நிலையினுடைய ஒரு எதிரொலியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ராம், அதே கேள்வியை மையமாக வைத்துதான் இன்னொரு விடயத்தையும் சொல்லிவிடுகிறேன். இது டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அழுத்தம் காரணமாகவா அல்லது ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய விலகல் காரணமாக அவர்களுக்கு லிபரல் மீது இருந்த அந்த வெறுப்புணர்வு மாறி மாகாணி மீது நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது என்ற ஒரு சமிஜையாக எடுக்கலாமா? நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதுல நாங்க பார்க்க வேண்டும் என்னவென்றால், இப்ப
கடந்த ஒரு 3 வருடமாக அந்த கோவிட்ல இருந்து வெளியில வந்து அந்த இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ண வழிகிட்டோமோ அந்த டைம்ல இருந்து எக்கானமி வந்து ஸ்லோ டவுன் பண்ண கொண்டு அஃபோர்டபிலிட்டி ஒரு பிரச்சனையா வந்தது. இங்க கனடால மட்டும் இல்ல ஒவ்வொரு நாடுகள்லயும் அது ஒரு பிரச்சனையா வந்து அதுல வந்துதான் சனம் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வெறுக்க வலுக்கிட்டார்கள். அவர் இதுக்கோ காரணம் என்ற மாதிரி ஞாபகப்படுத்தணும். ஜஸ்டின் ட்ரூடோ எப்படி அந்த கோவிட ஹேண்டில் பண்ணார், அந்த பதில்கள் எல்லாம் கொடுக்கல, எல்லாரும் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு மிராக்கல் ஒர்க்கர் மாதிரி இருந்தார். அது இது அப்படியோ டக்குன்னு மாறிச்சு. ரைட், ஒரு பொலிவியாருக்கு சப்போர்ட்டை விட ஜஸ்டின் ட்ரூடோ இருந்த வெறுப்பு தான் அது கூடவா இருந்தது. இதுல இன்னும் முக்கியமான கருத்து என்னென்றால் பியர் பொலிவியாரும் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ போக வேணும் என்று சொல்லித்தான் அந்த ரைட் விங் ஆக்களை கூட்டி அவருடைய முழு நம்பிக்கையும் இந்த தேர்தலை தான் வெல்றதுக்கு அந்த முழு நம்பிக்கையும் அதுக்குள்ள போட்டு விட்டார். அந்த போட்டு விட்ட உடனே ஏன்னா ஒரு கட்சி எவ்வளவு லிபரல் கட்சி ஒரு பார்ட்டி ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுமோன்ற ஒரு கொஸ்டின் இருந்தது ஜனவரியில. இவர் இப்ப அதுல முக்கியமான ஒரு அதிசயமா எனக்கு பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியமா இருக்கு என்னென்றால், இவ்வளவு காலமும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து இந்த எலெக்ஷனவை என்று கொண்டிருந்த பார்ட்டி தான் கடைசியாக ஒரு பிளாட்ஃபார்மை ரிலீஸ் பண்ணிடுறார்கள் இல்லையா, இந்த அட்வான்ஸ் போல் முடிந்ததுக்கு பிறகு. அதுவும் ஒரு காம்ப்ரிஹென்சிவான பிளாட்ஃபார்ம் இல்லை. இப்ப நீங்க NDP பிளாட்ஃபார்ம், லிபரல் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா, லிபரல் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் வந்து 67 பேஜஸ் முன் கவர்ல மட்டும் மாக்காணிய படத்தை போட்டு மிச்சம் எல்லாம் உள்ளுக்குள்ள பாலிசி. அதே மாதிரி NDPயும் 47 பேஜஸ்ல ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மட்டும்தான் உள்ளுக்குள்ள எல்லாம் பியர் பொலிவியாரையும் படத்தை போட்டுதான் கூட படம் காட்டுற மாதிரி தான் அந்த பாலிசி டாக்குமெண்ட் இருக்குது. சரி, இவர்கள் அந்த ப்ரிப்பேர்டாக இல்லை. ஏனென்றா இவர் அந்த ஆக்களுடைய ஜஸ்டின் ட்ரூடோல இருந்த வெறுப்பை வச்சுதான் இது. ஆனா இது முக்கியமான இது என்னன்னா, மார்க் கார்னி வந்து லிபரல் பார்ட்டியை லீட் பண்ண வரலாம் என்ற ஒரு டிஸ்கஷன் ஒரு 2 வருடங்களுக்கு முதலே தொடங்கிவிட்டது. அது ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கிறாங்களுக்கு அது தெரியும். லிபரல் கட்சி மைனாரிட்டிக்கு போயிட்டது, திருப்பி எழும்புமோன்னு தெரியாது. ஆனா மார்க் கார்னி தான் அதை ரெசிஸ்ட் பண்ணி கொண்டு வந்தவர். எனக்கு அந்த நேரத்தில் இல்லை, அந்த டைம் இல்லை, அந்த டைம் சரியான டைம். ஈவன் இந்த முறை கூடி அவரை கன்வின்ஸ் பண்ணி பார்ட்டி மெஷினரி இழுத்தது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு சால போற கப்பல்ல வந்து நீ கேப்டன் ஆயிரண்டு கூப்பிட்ட மாதிரி தான் மாக்காணி வந்து இறங்கிட்டாரு. அந்த வேவ் வந்து சர்ப்ரைசிங்லி எனக்கு ஒரு ஆச்சரியம். அவர் அந்த போய்ஸ் எப்படி அந்த இதை டர்ன் அரவுண்ட் பண்ணி லிபரல் கட்சி இந்த ஹோப்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு இதாக பார்க்கின்றேன். ஏன்னா அவர் ஒரு சென்ட்ரல் பேங்கர், ஒரு பேங்கரா இருக்கலாம், கிரேட் பேங்கரா இருக்கலாம். ஆனா அது ஒரு பொலிட்டிக்கல் லீடர். அவருக்கு அது பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளோஷர் ப்ரெஷருக்கு இல்லாத இது அந்த ரோல்ல வந்து அவர் வெரி வெல் ஒரு லீடர் எடுத்திருக்கிறார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கார் தனக்கு அந்த லீடர்ஷிப் இது இருக்கிறன்றதை பார்க்கின்றேன். சரி, ரதன் ராகு, இந்த மாற்றத்தினுடைய மிக பிரதானமான அடிப்படைகள் என்ன? நாங்கள் ஒவ்வொரு கட்சிகளோட நிலைப்பாடுகள் தொடர்பாக பேசுவோம், ஆனால் இந்த மக்கள் பிரதிபலிக்கின்ற அந்த மாற்றங்களுக்குரிய அடிப்படைகள் என்ன? இல்ல, இப்ப கன்சர்வேட்டிவ் லீடர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஜஸ்டின் ட்ரூடோவை தான் எதிரியாக பார்த்து கொண்டு வந்தவர். 2 விஷயம், அவர் கார்பன் டேக்ஸும் ஜஸ்டின் ட்ரூடோ அந்த வாயால வந்து 2 சொல் தான் அடிக்கடி வரும், கார்பன் டேக்ஸ் செலெக்ஷன், மற்றது ஜஸ்டின் ட்ரூடோ. ஈவன் நீங்கள் தைப்பொங்கல் விழா எப்படி நடந்ததுன்னு கேட்டாலும் அவர் ஜஸ்டின் ட்ரூடோ பற்றி தான் காய்ப்பார். இதுதான் அங்க சிக்கலா இருந்தது. இவர் வந்து ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு திடீரென வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வெளியால போறார், மாக்காணி லீடர்ஷிப்புக்கு வர்றார், அதுவும் லிபரல் பார்ட்டியில 88% பாப்புலர் ஓட்டோட வருகின்றார். இது கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு ஒரு சிக்கலாக இருந்தது. ஏன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ராம் சொன்ன மாதிரி நீண்ட காலமாக ஒரு பிளாட்ஃபார்மை வைக்க இல்லை. ஈவன் பார்லிமெண்ட்ரியில நடந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல கூட நீங்க பார்த்தா கன்சர்வேட்டிவ் லீடர் தெளிவாக இந்த வித கருத்தையும் முன்வைக்க இல்லை. இப்போ கூட கன்சர்வேட்டிவ் வந்து கிட்டத்தட்ட ட்ரம்ப் பாணியில தான் எலெக்ஷனை அணுகுகின்றார்கள். சோ அதுதான் அங்க கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு இருக்கிற சிக்கலாக இருக்கிறது. டிபேட்டும் சரி, எல்லா விஷயத்திலையும் நான் கவனிச்ச வந்து அவர்கள் தங்களோட பிளாட்ஃபார்ம்ல நிக்கல. மாக்காணி வந்து தங்க பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறார், NDP லீடர் தங்க பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறார். அது மிக தெளிவாக இருக்கிறார். இவற்றை டார்கெட் வந்து எப்படியும் இந்த எலெக்ஷன்ல நான் வெல்ல வேணும், மைனாரிட்டியோ மெஜாரிட்டியோ நான் வெல்ல வேணும், இவர்களை அடிக்க வேணும். அது வந்து உங்களுக்கு வாக்குகளை பெற்று தராது. இன்றைக்கு
ட்ரம்ப்க்கு பிறகு வந்து உலகம் முழுதும் வந்து விழித்துக் கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போகுதுன்றது உலகத்துக்கு தெரியாத சூழல்ல இருக்கு. அந்த சூழல்ல வந்து மக்கள் எதிர்பார்க்கிறது ஓகே என்ன ஆல்டர்னேட்டிவ் வந்து மாக்காணியை கூடுதலா மக்கள் நம்புறது காரணம் அவர் ஏற்கனவே 2 மத்திய வங்கிக்கு தலைவராக இருந்தவர். அவர் கதைக்கின்ற விதம் நீங்கள் எப்படி பிரசன்ட் பண்றீங்கன்றது. இந்த 2 விஷயம் ஈவன் ட்ரம்ப் கூட முதல் ட்ரூடோ இருக்கைக்கு கதைச்ச விஷயத்துக்கும் மாக்காணி பிரதமரா வந்த பிறகு மாக்காணி கனடாவை பற்றி காய்ச்ச விஷயத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கிறது. போன 51வது ஸ்டேட்ன்றதுல இருந்து மாறாவிட்டாலும் அதுல இருக்கிற டிஃபரெண்ட் இருக்கிறது. இது வந்து சனத்திட்ட வந்து இன்றைக்கு நாளைக்கு இப்ப இன்றைக்கு ஒரு அன்சர்டினிட்டி இருக்குது. நீங்கள் எக்கனாமிக்ல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு ஃபியர் எக்கனமி என்று சொல்வார்கள். இப்ப நீங்க அதைத்தான் ட்ரம்ப் வந்து உலகம் முழுவதும் நடைமுறைப்படுத்திக்கிறார். தான் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவேன், கொண்டுருவேன். நீங்க சொன்னது போல ஜஸ்டின் ட்ரூடோ தான் அந்த பிரைமரி போக்கஸ் என்று சொல்லப்படுவது போல பிரச்சாரத்தினுடைய மையமாக பியர் பொலியே அவர்களால் முன்கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் அது காரணமா கூடுதலாக அல்லது ட்ரம்ப் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ரீதியாக டரிஃப் 2 விஷயம். நீங்கள் ட்ரம்ப் வந்து கனடாவை 51வது ஸ்டேட் என்று கனடிய பிரதமருக்கு முன்னாலே வைத்து சொன்ன பிறகு கூட கன்சர்வேட்டிவ் லீடர் வந்து எந்தவித கருத்தும் சொல்ல இல்லை. அவர் ட்ரூடோ வந்து உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், கனடாவை தான் 51வது ஸ்டேட் என்று சொல்லப்படுகிறது. 3 தலைவர்களும் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். மாகாண முதலமைச்சர்கள் கண்டித்திருக்கிறார்கள். கனடாவினுடைய அரசியல்வாதிகள் எல்லாம் எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள், ஆதரிக்கவில்லை. ஆனால் ட்ரம்புக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தை முன்வைக்க இல்லை. அதுதான் இங்க சிக்கலா இருக்கிறது. நீங்க இந்த வரையில வந்து என்டிபி லீடரோ அல்லது மாக்கானியோ ஈவன் ட்ரூடோண்ட கடைசி 3 மாதம் கூட அவர் சொன்ன கருத்தை ஒப்பிட்ட அளவில் கூட கன்சர்வேட்டிவ் லீடர் சொல்லல. ஒரு தயக்கம் ஒன்று இருக்கிறது ட்ரம்புக்கு எதிராக கதைக்கிறதுக்கு. இதுதான் மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை. நீங்கள் வந்து இந்த இதுக்கு ட்ரம்பின் சுங்கவரி அதிகரிப்புக்கு எதிராக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இல்லை என்றால் இந்த 25% டெரிஃப் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போனால் கனடா வந்து மிக பாதாளத்துல தள்ளக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் 2 விஷயம். ஒன்று, கனடியன் டாலர் வந்து குறைய சான்சஸ் இருக்கிறது. 69% இருக்கு. இதே நிலைமை தொடரும் என்றால் 60% போறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறது. இது வந்து 2 விடயங்கள் இருக்கின்றன உதயன். ஒரு விடயம் லங்கதாஸ், நீங்கள் தொடர்வதற்கு முன்னர் விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு செல்வோம். ஏனென்றால் முதலாவது நிகழ்ச்சி என்பதன் காரணமாக மார்க்கெட்டிங் மிக முக்கியமானது. நிச்சயமாக நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது எகோ தமிழ் தளத்தின் ஊடாக சிறப்பு நிகழ்ச்சி. கனடாவினுடைய தேர்தல் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே 3 கருத்தாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். லங்கதாஸ், நீங்கள் சொல்ல வந்த விடயத்தை சொல்லுங்க. இல்ல, இதுல முக்கியமான ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது உதயன். ஒரு வகையிலே லிபரல் கட்சிக்கு இந்த தேர்தல் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு தேர்தல். லிபரல் கட்சியினுடைய தலைவரை பியர் பொலிவியர் கடுமையாக விமர்சித்து லிபரல் கட்சியினுடைய உள்கட்சியினராலேயே விலத்த செய்கிறார். புதிதாக 2 பெரும் நாடுகளின் வங்கிகளினுடைய மத்திய வங்கிகளை கையாண்ட மிகவும் கடுமையான நேரத்திலே கனடா ஒரு 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 பொருளாதார ரீதியிலே மிக பாதிப்படைந்த நிலையிலே கனேடிய மத்திய வங்கியையும் இங்கிலாந்து ஈரோவோடு சேர்ந்து செல்ல வேண்டிய ஒரு நிலையிலே இங்கிலாந்து வங்கியையும் கையாண்ட ஒருவர் புதிய தலைவராகிறார். ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு அந்த ரன்னிங் ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கிறது. இனி நான் என்ன சொன்னாலும் அது என்னை பாதிக்காது என்ற ஒரு நிலை ஒன்று வந்த பின்னர் அவர் ட்ரம்புக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்கள் லிபரல் கட்சிக்கான அந்த அடித்தளத்தை பெருமளவிலே அதிகரிக்க வைத்திருக்கிறது. அதே நேரத்திலே பியர் பொலிவியருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு ஒன்றையும் மக்கள் எடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இது ஒரு வகையில இது அதிர்ஷ்டம். அதுதான் நான் சொன்னேன். பியர் பொலிவியருடைய பக்கத்தில் இருந்து அக்டோபர் மட்டும் அல்லாவிடில் அதற்கு முன்னர் மட்டும் ஜஸ்டின் ட்ரூடோவை இந்த தேர்தலை எதிர்கொள்ள வைத்திருந்தால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் கேத்லைன் மின்னுக்கு ஒன்டாரியோவில் நடைபெற்ற அதே நிலைமை லிபரல் கட்சிக்கு இங்கே நடைபெற்றிருக்கும்.
அந்த அந்த விடயத்தை ஏன் அவர்கள் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது. கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பிலே என்னோடு பேசுகின்ற அவர்களுடைய கட்சி மட்டத்தினரிடம் நான் மீண்டும் மீண்டும் கேட்கின்ற கேள்வி இந்த கேள்விதான். எங்கே அந்த கால்குலேஷன் பிழைத்தது? வெளிப்புறத்தில் இருந்து பார்க்கின்ற எங்களுக்கே புரிகின்ற ஒரு விடயம் ஏன் கட்சி மட்டத்திலே உங்களுக்கு புரியவில்லை? ஒன்று. இதுல இருக்கின்ற முக்கியமான விடயம் என்னவென்றால், இது கன்சர்வேட்டிவ் நண்பர்கள் பிடிக்க மாட்டாது, ஆனாலும் சொல்ல வேண்டும் தானே, பொலிவியர் ஒரு கிரிய பொலிட்டிஷியன், அவ்வளவுதான். அங்கேதான் அந்த வித்தியாசம் இருக்கிறது. அவர் வயதிலிருந்தே ஒரு பொலிட்டிஷியனாக மாத்திரம் இருந்து வந்தது. பொலிட்டிஷியன் வேறு, தலைவர் வேறு. இன்றைய நிகழ்ச்சியில் நான் குறுக்கிடுவதை தவிர்த்து கொள்ள விரும்பினேன். இருந்த போதிலும் ஒரு விடயம் தெளிவுபடுத்துவதற்காக கேட்கிறேன். பொதுவாக அரசியலில் அனுபவம் தான் முக்கியம் என்று சொல்வார்கள். அரசியலில் பொழுது அதிக அனுபவம் இருக்கிறது. மாகாணி இப்பொழுதுதானே வந்தவர், அவருடைய நிர்வாக மட்டத்திலே நிதி சார்ந்து தானே அவருக்கு அனுபவம் இருக்கிறது. பியர் பொலிவியருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்க? ஒரு ஷார்ட் டைம் ஒரு மினிஸ்டர் இருந்தால் இல்ல உங்களிடம் அவருடைய அதே கருத்து தான். அரசியலிலே அனுபவம் வேண்டும் உதயன். ஆனா பியர் பொலிவியர் ஒரு பார்லிமெண்டரியனாக இருந்த ஒரு அனுபவசாலி, அவ்வளவுதான். அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் அவர். சரி, அவ்வளவுதான். அமைச்சர்கள் என்பது 30 பேர் 25 பேரிலே ஒருவர் தானே உதயன். தலைமை என்பது வேறு, அரசியல் அனுபவம் என்பது வேறு. தலைமை என்பது மாக்காணி போல, அல்லாவிடில் ஜாக்லைடன் போல. ஜாக்லைடன் 2-3 தேர்தல்களுக்கு முன்னர் கிபெக்கிலே அவருடைய கட்சியின் சார்பிலே பிரச்சாரம் செய்யாதவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள். அது தலைமைக்கான ஒரு ஈர்ப்பு, அதுதான் அந்த அலை. இல்ல, அப்படித்தானே ஆகியிருக்கும். இந்த ஜஸ்டின் ட்ரூடோ தொடர்ந்திருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வேட்பாளர் பெயர் தெரியாமல் இருந்தாலும் கூட அவர் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருந்தது கடந்த டிசம்பர் வரைக்கும். நிச்சயமாக. ஆனால் அதை அவர்கள் இன்னும் ரைட் அவுட் பண்ணி இருக்க வேண்டும், இன்னும் அதற்கான சந்தர்ப்பத்தை அதிகரித்திருக்க வேண்டும். ஒரு மிக 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 இக்கட்டான ஒரு நிலையொன்றுக்குள் ஜஸ்டின் ட்ரூடோவை கொண்டு போய் நீங்கள் சொல்கின்ற அந்த தேர்தல் காலத்திலே பால் மார்டின் அந்த தேர்தலை எதிர்கொண்டார். அந்த ஒரு நிலையொன்றை எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜாக்லைடன் அப்பொழுது உருவாக்கி இருந்தார். இப்பொழுது அந்த நிலை உருவாக்கப்படவில்லை. அந்த நிலை உருவாக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அலையாக இருந்திருக்கும். ஏப்போலியரை பொறுத்த மட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் வெற்றி சந்தர்ப்பம் ஒன்றை முற்று முழுதாக கை நழுவப்பட போகிறார். குறிப்பாக இது ஒரு பெரும்பான்மை லிபரல் அரசாங்கமாக இருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய உள்கட்சியினரை பியர் பொலிவியர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கேட்பார்கள். அது நடப்பதற்கான காலம் மிக அதிகமாக இல்லை. அந்த கால்குலேஷன் எங்கே பிழைத்தது என்பதுதான் முக்கியம். அதே நேரத்திலே ராம் செல்வராஜ் அவர்கள் சொன்னது போல அந்த அரசியல் அனுபவம் என்பது வேறு, தலைமை என்பது வேறு. நான் அது இரண்டையும் எப்பொழுதுமே ஒன்றடியாக பார்ப்பதில்லை. அது மிக மிக வித்தியாசமான விடயங்கள். குறிப்பாக இன்றைய நிலையிலே, கனடா இன்று இருக்கின்ற நிலையிலே, உலக நாடுகள் இன்று எதிர்கொள்கின்ற நிலையிலே, எங்களுடைய அந்நிய நாடு ஜனாதிபதி நண்பருடைய நாளுக்கு நாள் மணித்தியாலத்துக்கு மணித்தியாலம் மாறுகின்ற நிலையிலே இது மிக முக்கியமான ஒரு தேர்தல். இது அந்த அரசியல் தலைமையையும் தாண்டி தலைமை இருக்க வேண்டிய ஒரு தேர்தல். அதற்கான ஒரு தேடலாகத்தான் இந்த 7.2 மில்லியன் வாக்காளர்களுடைய முன்கூட்டிய வாக்குகளை நான் பெற்றேன். உண்மையிலேயே இந்த அட்வான்ஸ் போலிங்கினுடைய முடிவு என்ன என்பதிலேயே நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். அது அந்த எலெக்ஷன் முடிந்து ஒபிஷியல் ரிசல்ட்ஸ் வந்த பிறகுதான் அட்வான்ஸ் போலிங்கினுடைய பெர்சன்டேஜ் சரியாக தெரியும். நான் நினைக்கிறேன் லிபரல் கட்சிக்கான ஆதரவு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ரதன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தையும் சொல்றேன். மிக நீண்ட காலங்களுக்கு பின்னர் 80% வாக்குகளை 2 கட்சிகள் மாத்திரம் பெறக்கூடிய நிலை ஒன்று கனேடிய அரசியலிலே இருக்கிறது. இது இன்றைய நிலைக்கு இது நல்ல விடயமாக இருக்கலாம். ஆனால் கனேடிய அரசியல் நீண்ட கால வழிமுறைகளுக்கு இது மிகவும் ஆபத்தானது. கனேடிய அரசியல் என்பது 2 கட்சிகளுடன் மாத்திரம் முடங்கிவிட வேண்டிய அரசியல் அல்ல. அவ்வாறு சென்றால் நாங்கள் அமெரிக்காவினுடைய அரசியலோடு பயணிக்க வேண்டிய ஒரு நிலை ஒன்று இருக்குது. எங்களுக்கு ஒரு 3வது ஒரு கட்சி, ஒரு 4வது ஒரு கட்சிக்கான ஒரு வெளியொன்று இருக்கிறது. அந்த வெளியொன்று இருக்க வேண்டும். அது பொறுப்பு கூறலுக்கு அவசியமான ஒரு விடயம். அது தொடர்பாக பேசிக்கொள்வோம். ராம், நீங்கள் சொல்ல வந்த விடயம் இருந்த போதிலும் ஒரு கண்டனம் என்னென்றால், அயல்நாட்டு ஜனாதிபதி நண்பர்னு சொன்னார், அவருடைய பெயரை சொல்லவில்லை. அவர் எங்களுடைய ஜனாதிபதியை பிரதம மந்திரி கவர்னர் என்று சொல்வதற்கான ஒரு பழிவாங்கலாக இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன்.
அமெரிக்கா போகணும். நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால் ம். பியர் பொலிவியர் கடந்த ஒரு வருஷமா எல்லாரும் ஜஸ்டின் ட்ரூடோக்கு எதிர்ப்பு, ஜஸ்டின் ட்ரூடோ வேண்டாம் என்ற ஒரு இதெல்லாம் ஒரு பாலிசி பிளாட்ஃபார்ம்ல போய் கொண்டு வந்தவர் இல்லையா. அப்ப மக்களுக்கு ஒரு இமோஷனல் என்னதான் வந்தாலும் எங்களுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ வேண்டாம். ஏன் ஜஸ்டின் ட்ரூடோ வேண்டாம் என்று சொன்னா ஒருத்தருக்கும் சொல்ல தெரியும். ஆனா ஜஸ்டின் ட்ரூடோ வேண்டாம். எல்லாத்துக்கும் காரணம் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த கோவிட் முடிஞ்ச காலத்துல உடனே அந்த கொஞ்சம் இதெல்லாம் மாறிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடங்கிச்சோம். அந்த சிச்சுவேஷன்ல இப்ப டொனால்ட் ட்ரம்ப் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய ரெசிக்னேஷன் அனௌன்ஸ் பண்ணி டொனால்ட் ட்ரம்ப் தான் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டா வந்த உடனே பார்க்கின்றோம் ஒரு ஜஸ்டின் ட்ரூடோ நாங்க சொன்னது போல் டொனால்ட் ட்ரம்புக்கு இல்ல நாங்கள் இதான மாட்டோம் ஒரு ஸ்ட்ராங் இதை போடுறேன். அதை போடும் பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால் ஈவன் ஒரு பியூட்டிஃபுல் நான் சொல்றேன் ஒரு ரிலே ரேஸ் ஓடும் பொழுது அப்படி ஒரு பெட்டானை ஹேண்ட் ஓவர் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த பெட்டானை ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறார் மார்கானி விட அதை கண்டினியூ பண்ணி ரன் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இதை பார்க்கிறோம். மக்களுக்கு என்ன நடந்தாலும் இவ்வளவு காலமும் நாங்கள் எதிர்ப்பு சொல்லி கொண்டு வரைக்கலாம். மார்கானி நான் உங்களுக்கு ஒரு ஹோப் தாரன் ஒரு இன்ஸ்பிரேஷன் லீடரா வரேன். ஒன்றை நாங்கள் எதிர்க்க தேவையில்லை, நாங்கள் ஸ்ட்ராங்கா நிக்கலாம், எங்களுக்கு அமெரிக்கா தேவையில்லையான்ற மாதிரி ஒரு இது வருகிறது. ஏனென்றால் எல்லாருக்கும் எல்லா பொலிட்டிக்கல் அனலிஸ்டுக்கும் ஓடின முதல் எங்களுடைய மைண்ட்ல ரன் பண்ணது 51st ஸ்டேட் என்று சொல்றார், டேரிஃபை கொண்டு வர போறான்னு சொல்றார். அப்ப எப்படி நாங்கள் இவரை அட்லீஸ்ட் பண்ணி டீல் பண்ணலாம், இவனோட எப்படி ஒத்து போய் டீல் பண்ணலாம்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அங்கே ஒரு இதான கனேடிய மக்கள் இல்லாத ஒரு நேஷனலிசத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நேஷனலிசத்தை ஒரு ஹோப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இது மார்கானியா வந்தது. ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு காலமா அமெரிக்கா நேட்டோட ஸ்பெண்டிங்கை நீங்கள் கூட்டணும்னு சொல்லிக்கணும். அதுல மெயின் ரீசன் நாங்கள் வாங்குற வெப்பன்ஸ் இதுகள் சிஸ்டம்ஸ் முழுக்க அமெரிக்கால இருந்து தான் வாங்குறோம். ஸோ நாங்கள் கூட்டினால் அது அமெரிக்கன் எக்கானமிக்கு தான் கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. மார்கானி வந்த உடனே அவர் சொன்ன ஒரிஜினல் கோல் 2036 நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் தி ஜிடிபி. மார்கானி சொன்னா நான் 2030 அதை அச்சீவ் பண்ணுவேன். ஆனால் என்னன்னா கெனடியன் இண்டஸ்ட்ரீஸ் ரெடியா இருக்கணும். அதாவது இண்டஸ்ட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்றோம், பட் இட் ஹாஸ் டு பி கெனடியன் இண்டஸ்ட்ரீஸ். எக்கனாமிக் திங்கிங் அவர்களே இருக்குது. எப்படி நான் அந்த கனடாவா இதென்ன கூடிய ஒரு சிச்சுவேஷன். It comes from a confidence. In the 2007-2008 and the economic collapse, நீங்க பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் அமெரிக்கால எத்தனையோ பேங்க்ஸ் பெயில் அவுட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். கனடால அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரவில்லை, கூடிய ஒரு சிச்சுவேஷன். அது அப்படி மார்கானி என்று நாங்கள் தனியை சொல்லலாது, பட் அந்த கெனடியன் சிஸ்டம் அதுக்கு அலோவ் பண்ணியிருக்கு. நினைக்கிறேன் முக்கியமா மக்கள் அதுகளை ஞாபகம் வச்சிருக்கிறார்கள். மற்றது ஒன்றாக முக்கியமா இருக்கணும். நார்மலா கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு சப்போர்ட்டர்ஸ் பிசினஸ் கம்யூனிட்டி, ரைட்? அந்த பிசினஸ் கம்யூனிட்டிக்கு தேவை தாங்க ஒரு பிசினஸ் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கணும் சொன்னால் ஒரு ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வேணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்கர்ஸ் கான்வாயோட போய் நின்று கொண்டு நான் இந்த சென்ட்ரல் பேங்க் தான் பிரச்சனை, நாங்க பிட்காயின் செய்ய போறோம் அப்படியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பழைய காலத்துல விட்டுருக்காரு. ஸோ அந்த ட்ரெடிஷனல் கன்சர்வேட்டிவ் பிசினஸ் கம்யூனிட்டிக்கு இப்ப இருக்கிற கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில நம்பிக்கை இல்லை. ஒரு 30% இருக்கிறார்கள் அந்த ரைட் விங். இட்ஸ் ஈஸி, இந்த இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வீட்டு பிரச்சனை வருது, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீடுகள் இல்லை, எல்லாம் ஒரு பிளேமிங் கேமா அவருடைய பிரச்சாரத்தினுடைய மையம் அவர் மீளவும் வலியுறுத்துகின்றபடியும் இந்த டாக்ஸ் டாலர் அல்லது ஒவ்வொரு சதத்தையும் நான் மக்களுக்காக சேமிக்கக்கூடிய திட்டம் தன்னுடைய என்பதுதான் அவருடைய வாதமாக முன்வைக்கப்படுகிறது. என்றால் கடந்த அரசு தேவையில்லாமல் பணத்தை விரயம் செய்திருக்கிறது. இந்த தன்னுடைய திட்டத்தின் அடிப்படையில் மீளவும் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய வகையிலே அது அமையும் என்பதற்கான வரைவைத்தான் அவர் முன்வைத்து பிரச்சாரம் செய்கிறார். ஒரு புறத்திலே அவருடைய பிரச்சாரம் என்பது ஜஸ்டின் ட்ரூடோ மீதான தாக்குதலாக இருந்தாலும் கூட மறுபுறத்தில் அவர் அந்த மாற்றம் என்பதனுடைய மையமாக இதைத்தானே சொல்லுகிறார். ஆமா, அதுல என்ன பிரச்சனை என்றால் இப்ப எல்லாருக்கும் பாயம் என்னடா நீங்கள் டாக்ஸ் சேவிங் தரப்போறோம் என்று சொன்னால் எங்க கட் பண்ண போறோம், எக்கானமி டவுனா போகும் பொழுது இங்க கட் பண்ண முக்கியமாக இருக்குது. நாங்க பாக்குறோம் அமெரிக்கா சொல்றாங்க எங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்டே தேவையில்லை, ரைட், யுஎஸ்ஏட கட் பண்ணுவோம். அப்படி அந்த முக்கியமான கோர் வேல்யூ எங்களுக்கு
ஞாபகம் ஒன்று இருக்க வேண்டும். கனடாவை அமெரிக்கால இருந்து பிரிக்கிற ஒரு டிஃபைனிங் இதுன்னு சொன்னால் எங்களுடைய சோஷியல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அந்த சோஷியல் ப்ரோக்ராம்ஸ் தான் கட் பண்ணப்பட போகின்றது. இவன் இன்றைக்கு பொலிவியா சொல்லிக்க நான் இருக்கிற டென்ட் என்கேம்பன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண போறேன். வீடு இல்லாதவர்கள் அந்த டென்ட் என்கேம்பன்ட்ல போய் இருக்கிறாங்க. எங்க கொண்டு போறீங்க கேள்வி, ரைட்? அதுக்கு அவரோட ஒரு பதில் கிளியர் பண்ணால் ஓகே, அங்க போறது சென. சரி, ரதன் ராகவ், நீங்கள் அடிப்படையில் ஒரு கணக்காளர், அதன் கூடியதாக இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஒருவர் அரசியல் அனுபவம் மிக்கவராக இருக்கிறார். மக்களால் அதிக தடவைகள் தெரிவு செய்யப்பட்ட, இளவயதிலிருந்தே தெரிவு செய்யப்பட்ட ஒருவர். அவருடைய பேச்சு என்பது மிக கவர்ச்சி மிக்கதாக இருக்கிறது. நாங்கள் பாப்பமாக இருந்தால் ஜோன் கிரச்சியான் காலத்தில் இருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சி காலத்திலே இவர் ஸ்டீஃபன் ஹாப்பர் அவர்கள் மிக ஆளுமை மிக்க பேச்சாளராக பார்க்கப்பட்டார். ஜாக் லேட்டன் அவர்கள் ஆளுமை மிக்க பேச்சாளராக பார்க்கப்பட்டார். ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ அப்படி பார்க்கப்படவில்லை. அவர் ஒரு மென்மையானவர். அவர் எல்லோருக்கும் மச்சாப்பிள்ளை, சாக்லேட் பாய் என்று சொல்லப்படுகின்ற அளவில் அவர் இருந்தார். ஆனால் அதன் பின்னர் அவருடைய ஆட்சி செலுத்து விட்டது, வெறுப்பு வந்து விட்டது என்ற நிலை வருகின்ற பொழுது இவருடைய பேச்சு ஒரு ஆளுமை மிக்கதாக அழைத்து சொல்லுகின்ற அந்த வல்லமை மிக்கவராக அவர் பார்க்கப்பட்டார், மாகாணி வரும் வரைக்கும். இன்னொரு புறத்திலே மாகாணியை பொறுத்தவரையில் அவர் கனடாவினுடைய வங்கியினுடைய மத்திய வங்கியின் ஆளுநர், இங்கிலாந்தினுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநர். அந்த அடிப்படையிலே அவருக்கு கணக்கியல் துறை சார்ந்து அதீத அனுபவம் இருக்கிறது. அவை அவர் ஒரு பொருளாதாரம் சார்ந்து, நிதி சார்ந்து செய்யப்படக்கூடிய வல்லவராக இருப்பார் என்று சொல்லப்படுகிற நிலையிலே நீங்கள் இந்த தராசிலே யார் அதுக்கு சரியான உரித்துடையவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முதல்ல நான் ஒரு கணக்கு பிள்ளை. ஓகே, இல்ல என்ன சிக்கல்னா, கன்சர்வேட்டிவ் லீடர் வந்து ஸ்டார்ட்ல இருந்து சில விஷயங்களை தான் முன்வைத்து கொண்டு வந்தார். அவர்கிட்ட வந்து ஒரு, அதாவது இன்றைக்கு நீங்கள் பார்த்தா ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறாருன்னா, ஓல்டேஜ் செக்யூரிட்டியை தான் கட் பண்ண போறேன். கிட்டத்தட்ட ஓல்டேஜ் செக்யூரிட்டி என்பது ஒரு பெரிய தொகையா, அந்த தொகையை நீங்கள் கட் பண்ணா, ஓல்டேஜ் செக்யூரிட்டி காஸ்ட் ஆஃப் லிவிங்க பேஸ் பண்ண ஒரு விஷயம், அந்த தொகையை கட் பண்ணா எவ்வளவு பேர் பாதிக்கப்பட போய். அப்ப நீங்கள் வந்து ஓகே டெபிசிட்டை குறைக்க வேணும், பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ண வேணும் என்று சொன்னா நீங்க சோசியல் ப்ரோக்ராம்ஸை கட் பண்ண போறீங்க. இந்த சோசியல் ப்ரோக்ராம்ஸ் எங்க அடிக்க போகுது? நீங்க ப்ரொவின்சியலுக்கு கொடுக்குற காசு குறையும். லிபரல் கட்சி, லிபரல் என்று சொல்றத விட என்டிபி புஷால வந்த ஃபார்மா கேர், டென்டல் கேர் கட் பண்ணப்படும். பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸுக்கு நீங்கள் அண்டர் 25 கொடுக்குற காசுகள் குறைக்கப்படும். இது அதால வந்து எஜுகேஷன் பிரைவேடைஸ் பண்ணப்படும். 2 டயர் சிஸ்டம் ஒன்றிய கொண்டு வரும் மெடிக்கலுக்கு நாங்கள் வேற, அல்லது நாங்கள் டர்க்கிக்கோ அல்லது இந்தியாவுக்கோ போய் சர்ஜரி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். சோசியல் ப்ரோக்ராமை கட் பண்றது தான் இவன் பிரதான பிரச்சனையா இருக்கிறது. அதை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் என்னென்று நீங்கள் சனத்துக்கு நீங்கள் உங்களோட டாலரை சேவ் பண்ண போறீங்க. இதுல மிக முக்கியமானது இந்த கார்பன் டாக்ஸ் விவகாரம். கார்பன் டாக்ஸை கடுமையாக கன்சர்வேட்டிவ் கட்சி எதிர்த்து வந்திருக்கு. அது பியர் பொலியே என்ற ஒரு தனிநபர் சார்ந்ததல்ல, அது கட்சியினுடைய கொள்கையாகவே தொடர்ச்சியாக நாங்கள் அந்த எதிர்ப்பை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அதிலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் இப்போதைய பிரதமர் மாகாணி. அடுத்த தேர்தலில் பிரதமராக வருவதற்கு போட்டி போடுகின்ற ஒருவர். இந்த விடயங்கள், இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்தவுடன் கேஸினுடைய எரிபொருளுடைய விலை மிக கணிசமாக குறைந்தது. ஆனால் ஒரு சாமானியனை பொறுத்தவரையில் அப்படித்தானே யோசிப்பார்கள். எங்களுக்கு காசு மீதம் இருக்கிற ஒரு வாரத்திலே நான் என்னுடைய வாகனத்துக்கு செலவு செய்கின்ற அந்த பணம் சேமிக்கப்பட்டிருக்கிறது யோசிப்பார்கள். இல்ல, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயத்தை நாங்கள் ரியலைஸ் பண்ணணும். கார்பன் டாக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணபடியா தான் எங்களோட சுற்றுச்சூழல் வந்து பாதுகாப்பு வந்து குறைந்தது, அது கூடினது. லிபரல் ஆட்சியில வந்து பேருக்கு அது தொடர்பாக புரிதல் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லைன்னு சொல்லவில்லை. அப்ப இது வந்து எலெக்ஷன் டைம், சரியா? கன்சர்வேட்டிவ் லீடர் தொடர்ச்சியாக கார்பன் டாக்ஸ் எலெக்ஷன் தான் சொல்லி கொண்டு வந்தது. சிம்பிளா வந்து ஒரு விஷயத்துல மாக்காணி அதை உடைத்து விட்டு போய்விட்டார். நான் கார்பன் டாக்ஸை ரிமூவ் பண்றேன். அப்ப அதுக்கு பிறகு அந்த கார்பன் டாக்ஸ் எலெக்ஷன் வேர்டே வந்து கன்சர்வேட்டிவ் லீடர் இருந்து வேற இல்லை. அந்த டைம்ல வந்து ட்ரம்ப் வந்து ஸ்கிரீனுக்கு வர்றார். ட்ரம்ப் வந்த உடனே ட்ரம்ப் வந்து சில விஷயங்களை 51வது ஸ்டேட் நான் எப்படியும் கார்பன் டாக்ஸை மாற்றுவதற்கு முன்னரே ட்ரம்ப் வந்து விட்டார். அவர் ஒரு ஃபியர் எக்கனமியை பயப்படுத்தி சில விஷயங்களை சாதிக்கிறதுக்கான முயற்சியில இறங்கி இருக்கிறார்.
அதுக்கு வந்து பதிலடியாக வந்து உடனடியாக ஜஸ்டின் ட்ரூடோ முதல் வந்து அவர் போய் ட்ரம்ப் காலில் விழுந்தாலும் பிறகு வந்து அவர் ரியலைஸ் பண்ணி போட்டு பதிலடி கொடுக்க தொடங்கிட்டார். ஈவன் அவரை வெளியால போக சொன்ன பேக் பெஞ்ச் எம்பிஸ் கூட கடைசி நேரத்தில் ட்ரூடோவை ஆதரவோடு அளிக்கிற அளவுக்கு போய் மாறிவிட்டார்கள். லிபரல் வந்து திட்டமிட்டு லிபரல் கட்சி நிர்வாகம் வந்து தனது தலைமைகளை திட்டமிட்டு மாற்றி கொண்டு வருகின்றார்கள். அவர் பாத்தீங்கன்னா 4-5 பேர் எலெக்ஷன்ல நின்றவர்கள், அதுல 2 பேரை நீக்கி விட்டார்கள். அது ஒருவர் வந்து இந்த முறை அவற்ற சீட்ல மார்கானி கேட்கின்றார். அப்ப நீங்கள் லிபரல்ல கடந்த காலங்கள்ல 3 அகாடமிக்ஸ், அதாவது மார்கானியோட சேர்த்து 3 அகாடமிக்ஸ் வந்து பொப்ரே ஒரு ரோட் ஸ்காலர், பிறகு வந்து இக்னாசியோ, பிறகு வந்து இவர். ஆனா அவர் 2 பேரும் சாதிக்காத விஷயத்தை மார்கானி சாதித்து கொண்டு போகின்றார். ஏன்னா மார்கானிக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கிறது. இங்கிலாந்து போன்ற ஒரு நாட்டின் கடுமையான சூழல்ல தான் எப்படி அதை நிர்வகித்தேன், அதே போன்று கனடாவில வந்து ஒரு மிக கடுமையான சூழல்ல தான் அவர் மத்திய வங்கி ஆளுநராக இருந்தவர். சொல்ல வேணும், மத்திய வங்கி வந்து எந்த ஒரு காலத்திலையும் அரசாங்கத்தோட ஒத்து போறது இல்லை. அரசாங்கம் கட்டுப்படுத்தலாம். இன்றைக்கு அமெரிக்கால தெரியும், உங்களோட பெட் சீஃபை வந்து பய பண்றதுக்கு ட்ரை பண்றார்கள். அவர் சொல்லி 2026 வரை நான் பதவியிலிருந்து இறங்க மாட்டேன். அதாவது அந்த சுதந்திரத்தை வந்து அவர்கள் முறையாக கையாண்டார்கள். அதுதான் மார்கானியின் ரெக்கார்ட். அப்ப அதுதான் நேற்று சொல்லியிருக்காரு. நீண்ட காலத்துக்கு பிறகு மெட்ரோ ஹவுசிங்கை பற்றி ஒரு அரசியல் கட்சி தலைவர் கழித்திருக்கிறார். அதாவது எங்களோட ஹவுசிங் இஷ்யூவுக்கு ஒரு சொல்யூஷனாக மெட்ரோ ஹவுசிங்கை வைத்திருக்கிறார், கோஆபரேட் ஹவுசிங். இது வந்து ஒரு மிக ரைட் விங் லீடர் இருந்து நான் எதிர்பார்க்காத விஷயம். சரி, தொடர்ந்து பேசுவோம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது எகோ தமிழ் தளத்தின் ஊடாக கனடாவினுடைய தேர்தல் தொடர்பான கருத்தாடல் பவர் டாக்ஸ் நிகழ்ச்சியிலே 3 கருத்தாளர்கள் இணைந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னமும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் பரதும் பத்துமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். என்றால் சில விடயங்களை முக்கியமாக வைத்து நாங்கள் தெரிவு செய்து பேசவில்லை. காரணம், எங்களுக்கு இருப்பது ஒரு சில தினங்கள் மட்டுமே. அவை இன்றைய நிகழ்ச்சியில் முடிந்தவரையில் நாங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சிறிய இடைவெளிக்கு பின்னர் ஆமாம், லங்கதாஸ் உங்களிடம் வருகிறேன். நீங்கள் சொல்ல வந்த விடயம் ஒன்று இருக்கிறது, அதை விட என்னுடைய கேள்வியை தந்து விடுகிறேன். நீங்கள் இரண்டுக்கும் சேர்த்து பதிலளித்துக் கொள்ளலாம். இந்த மாகாணி பியப்பொலிய இருவருக்கும் இடையிலான அந்த தகுதி நிலை தொடர்பான பேச்சுவார்த்தை வருகின்ற பொழுது மாகாணி அவர்களுடைய கடந்த கால அனுபவம் என்பது இந்த மத்திய வங்கியினுடைய 2 நாடுகளுடைய மத்திய வங்கி ஆளுநர் என்ற கோணத்தில் தான் அதிகம் பார்க்கப்படுகிறது, கையாளப்படுகிறது. அதுல ஒன்று, கனடாவை பொறுத்தவரையில் அவர் வெற்றி பெற்ற ஒருவராக எல்லோருக்குமே தெரிந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே அவர் நிதியமைச்சராக இருந்தவர் ஜிம் ஃப்ளேட்டி அவர்கள், கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாகவே. எங்களுடைய முன்னாள் பிரதமர் கூட தெரிவித்திருக்கிறார், இவர் அதுக்கு காரணம் அல்ல, முன்னாள் நிதியமைச்சர் ஜிம் ஃப்ளேட்டி தான் அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்பது ஒரு புறம். இன்னொன்று, பிரெக்சிட் வேண்டாம் என்பது ஐரோப்பாவில் பிரித்தானியாவிலே அந்த 3 கட்சிகளுடைய தலைவர்களும் கூட்டாக எடுத்த முடிவு. அது ஒரு உலக அதிசயங்களில் ஒன்று. மக்களை அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். அந்த கால பகுதியிலே இவர் பதவியில் இருந்தார். இவரும் பிரெக்சிட் என்பது உகந்தது அல்ல, பிரியக்கூடாது என்பது அவருடைய வாதமாக இருந்தது. ஆனால் மக்கள் தீர்ப்புக்கு அமைவாக பிரெக்சிட் வழியிலே பிரித்தானியா செல்ல முடிந்தது. ஆனால் இவர் சொன்னதை அவர்கள் கேட்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இவர் சொல்லாத காரணத்தினால், இவர் சொல்லியும் அந்த மாற்றம் வந்திருக்கிறது. அந்த மாற்றம் அதன் பின்னர் பெரும் தாக்கத்தை பிரித்தானியாவில் ஏற்படுத்தியது. மிக குறுகிய காலத்துக்குள் 2-3 பிரதமர்கள் மாறினார்கள். யாரிடம் அந்த பொறுப்பை கொடுப்பது என்று திணறுகின்ற அளவுக்கு பிரித்தானியருடைய அரசியல் மாறியது. இந்த நிலையிலே பியப்பொலிய மாகாணி என்ற விடயத்திலே உங்களுடைய பார்வை? ஒரு விடயம் ஒன்று உதயன், இப்பொழுது ஒரு 3-4 மாதங்களாக ஒரு விடயம் ஒன்று பேசப்படுகிறது. எங்களுக்கு மாற்றம் வேண்டும், we need change. பெரும்பான்மையினர்
தாண்டி சிறுபான்மையினர் மத்தியிலே இந்த கருத்து இருக்கிறது. எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். சரி, மாற்றம் வேண்டும். எங்கிருந்து அந்த மாற்றம் ஆரம்பிக்கிறது என்ற கேள்வி எங்களுக்கு யாருக்காவது பதில் தெரியுமா? ராம் செல்வராஜா அவர்கள் சொன்னது போல கோவிட் காலத்திலே இந்த சர்ப் உட்பட பல திட்டங்களை அறிவித்தது போது ஐயாத்துறையாக கொண்டாடப்பட்ட, எங்களினால் எத்தனை மீம்ஸ், எத்தனை வீடியோக்கள் வெளிவந்தன. ஐயாத்துறையாக கொண்டாடப்பட்ட ஜஸ்டின் ட்ரூடோவை மக்கள் தூக்கி எறிவதற்கு பல காலம் எடுக்கவில்லை. 5 வருடங்கள் தான் ஆகிவிட்டது. அந்த திட்டங்களுடைய ரீபேமெண்ட்ஸை இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது அநேகமான பிசினஸ்களுக்கு. ஆகவே அந்த மாற்றம் என்று ஒரு விடயம் ஒன்று வருகின்ற போது தனியே மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சுலோகத்தை மாத்திரம் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பதிவு செய்துவிட்டு அந்த மாற்றத்திற்கான பின்னணி என்ன, அந்த மாற்றத்தை யார் கொண்டு செல்ல போகிறார்கள் என்ற கேள்விகளுக்கான பதில் இல்லாமல் செல்வது மிக ஆபத்தான ஒரு விடயம் ஒன்று. உங்களுக்கு தெரியும், நான் இப்பொழுது இந்த வாரம் சஸ்காச்சுவான் மாகாணத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டது. சஸ்காச்சுவான் மாகாணம் காலகாலமாக கன்சர்வேட்டிவ் கட்சிகளை மாத்திரம் தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்கின்ற ஒரு மாகாணம். நான் தங்கியிருந்த இந்த 3 நாட்களிலே அங்கே ஒரு தேர்தல் பதாதைகளை நான் காணவில்லை. எந்த ஒரு கட்சிக்கும் காணவில்லை. அதற்காகவே ஒரு இரவு நான் வாகனத்திலே பயணம் செய்து பார்த்தேன், ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி. என்னவென்றால் இந்த கெனேடிய தேர்தல்கள், இது அந்த தேர்தல் விகிதாசார முறை, எலெக்ஷன் ரீஃபார்ம் என்ற விடயங்களுக்குள் வரும். கெனேடிய தேர்தல் என்பது வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் ஒன்டாரியோவிலும் கியூபெக்கிலும். ஆகவே இந்த கட்சி தலைவர்கள் தங்களுடைய பெரும் காலத்தை இந்த தொகுதிகளில் தான் செலவு செய்வார்கள். நான் சொன்ன ஜாக் லேடன் எதிர்கட்சி தலைவராக வந்த தேர்தலிலே கியூபெக் மாகாணம் தான் அவர்களுக்கு அந்த எதிர்கட்சி அந்த அந்தஸ்தை தந்தது. பிளாக் கபுக்குவா முற்றுமுழுதாக அங்கிருந்து விலத்தப்பட்டது. இந்த மாற்றம் என்ற விடயத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது, குறிப்பாக தமிழர் சமூகம், இது தமிழர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தானே, ஆகவே இந்த சமூகம் பேசுகின்ற போது அந்த மாற்றத்தினுடைய பின்னணியிலே என்ன வரப்போகிறது என்ற கேள்விக்கும் எங்களுக்கு பதில் இருந்தால் மாத்திரம்தான் அந்த மாற்றத்தை நாங்கள் எப்பொழுதுமே தள்ள முடியும். அந்த பின்னணிக்கு ஒரு பதில் இல்லாவிட்டால் அந்த மாற்றம் எப்பொழுதும் நாங்கள் ஒரு பேசு பொருளாக, ஒரு அந்த காலத்திலே ஒரு டேக் லைனாக அல்லாவிடில் ஒரு ஹேஷ்டேகாக நாங்கள் வைத்துக் கொள்ளலாமே தவிர விடுத்து விட்டு எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்றால் சரி, மாற்றம் பெறப்போகிறது. யார் அந்த மாற்றத்துக்கான தலைவர்? அந்த மாற்றத்திற்கான தலைவர் பியர் ஒலிவியர் இல்லை என்பதைத்தான் இப்பொழுது கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. சில வேளைகளிலே கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைமையிலே வேறு ஒருவர் இருந்திருந்தால் சில வேளைகளிலே இந்த நாங்கள் பேசுகின்ற இந்த மாற்றம் சாத்தியமாக இருந்திருக்கலாம். மார்கானி ஒன்றும் அவதார புருஷராக இருக்க போவதில்லை. அவர் பொருளாதார விடயங்களிலே எந்த அளவு சிறந்தவராக அதனை கையாளக்கூடிய தன்மை கொண்டவராக இருக்கிறாரோ அரசியலிலே அவர் பூச்சியமாக இருக்கக்கூடும். அதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அந்த பூச்சியத்தன்மையை மக்கள் அறிந்து கொள்வதற்கு எதிர்கட்சிகள் காலத்தை கொடுக்கவில்லை என்பதுதான் விடயம். மிக குறுகிய ஒரு தேர்தல் பிரச்சார காலம் அது என்பது. அந்த குறுகிய தேர்தல் பிரச்சார காலத்திலே எந்த அளவிற்கு மக்கள் ஒரு தலைவரை அறிந்து கொள்வார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. தெரியாத பிசாசை தவிர தெரிந்த பூதம் பரவாயில்லை என்று கெனடியர்கள் வாக்களிக்க ஆரம்பித்திருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. அதை தாண்டி என்னும் ஒரு விடயமும் இங்கே மிக முக்கியமானதா ஒரு பேசு பொருளாக இருக்க வேண்டியது என்னவென்றால், மக்களுடைய இன்றைய அவசர தேவை என்னவென்றால் கெனடிய பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை யார் கொண்டு நடத்தக்கூடியவர்கள் என்று பார்க்கின்ற போது மார்கானி இந்த தெரிவுகளிலே சிறந்த தெரிவாக இருக்கிறார். அதற்காக அவர்தான் ஒரே ஒரு தெரிவல்ல, இந்த தெரிவுகளிலே அவர் சிறந்த தெரிவாக இருக்கிறார். ஆகவே இந்த மாற்றம் வேணும் என்று சமூக ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் பேசிக் கொள்பவர்கள் அந்த மாற்றத்தின் பின்னணியிலே யார் வர வேண்டும் என்பதையும் சொல்ல வேண்டும். தனியாக மாற்றம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு செல்வது மிக இலகுவானதாக இருக்கும் ஒரு விடயம். இரண்டாவது விடயம், ஒன்டாரியோவும் கியூபெக்கும் எவ்வாறு தேர்தலிலே வாக்களிக்கிறதோ அங்கேதான் அதிக அளவு ஆசனங்களும் இருக்கின்றன. அங்கேதான் அதிக அளவு தேர்தல்கள் வெற்றி கொள்ளப்படுவதும் தோல்வி கொள்ளப்படுவதும் இந்த 2 மாகாணங்கள். இங்கே யார் எந்த அளவு வாக்களிக்கிறார்கள், எந்த கட்சிக்கு என்ன செல்கிறது என்பதுதான் தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்க போகிறது. அந்த வாக்குகளின் வேட்டையில் தான் இந்த கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். இதோட இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லி முடித்துக் கொள்வேன். ராம் செல்வராஜா ஒரு விடயம் என்று சொன்னார், அதோடு தொடர்புடைய ஒரு விடயம். கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரம் பிரச்சார அறிக்கை, அவர்களுடைய மேனிஃபெஸ்டோ 2 தினங்களுக்கு முன்னர் தான் வெளியானது.
அதற்கான காரணம் என்னவென்றால் ரதன் ரகு சொன்ன ஒரு விடயம். அவர்கள் கார்பன் டேக்ஸ் என்று மாத்திரம்தான் இந்த தேர்தலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மாக்காணியினுடைய அந்த ஒரு வரி அறிக்கை, அது ஒரு வரி அறிக்கை தான். பிரதமராக பதவியேற்ற அன்று ஒரு வரி அறிக்கை, கார்பன் டேக்ஸை நான் நீக்கி விடுவேன். முழு பிரச்சார மேனிபெஸ்டோவையும் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் எழுத வேண்டிய, மீண்டும் யோசிக்க வேண்டிய நிலை ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் எல்லாம் வருகிறதே தவிர, இந்த மாற்றத்திற்கான குரல் எழுப்புகின்றவர்கள் அந்த மாற்றத்தை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும், அந்த மாற்றத்திற்கான தலைமை யார் என்ற ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் இந்த தேர்தல் சரியானதாக இருக்கும். இன்றைய நிலையிலே கனடாவிற்கு சிறந்தது ஒரு சிறுபான்மை அரசாங்கம். அதற்கு நான் சொன்ன அந்த மூன்றாவது கட்சியினுடைய பலம் சரியான வகையிலே இருப்பது மிக முக்கியமானது. அந்த மூன்றாவது கட்சி யார் என்ற கேள்வியையும் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். நிச்சயமாக. ராம், உங்களிடம் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். அதற்கு முன்னர் இந்த நிகழ்ச்சியிலே கருத்தாளர்கள் மூவரும் ஒரு சார்பு நிலையில் இருந்து பேசுவதாக விமர்சனம். ஆமாம், அதிலே அவர்கள் சொன்ன விடயத்துக்கு அவர்களுக்கும் வாய்ப்பை கொடுக்கலாம் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் முடிந்தால் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பும் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய கருத்தை அதுக்கான இணைப்பை அனுப்பி வைத்திருக்கிறேன். செந்தூரன் சண்முகராஜா, நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதே போல திலீபன் ஆனந்தராஜா, உங்களுடைய மாற்று கருத்தை பகிர விரும்பினால் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய மெசஞ்சர்லேயே பாருங்கள், உங்களுக்கான அந்த இணைப்பு வந்திருக்கிறது. நீங்கள் செல்போன் மூலமாகவே உங்களுடைய முகத்தை காட்டி நீங்கள் பேசக்கூடியதாக இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை தயக்கமில்லாமல் வெளிப்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் முன்வந்து உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நன்றி. சரி, இப்பொழுது இந்த நீங்க சொல்ல வந்த விடயத்தோடு ஒரு விடயம் ராம், இந்த சிறுபான்மை சமூகங்கள் மட்டுமல்ல, பொதுவாகவே இந்த மாற்றம் என்ற ஒரு விடயம் வருகின்ற பொழுது இன்னொரு மாற்று கட்சியை நோக்கிய ஆர்வம் இருக்கிறது. எங்களுடைய தமிழ் சமூகத்தை மையமாக நாங்கள் வைத்து பார்த்தாலும் கூட அதீதமானவர்கள் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி மீது அதீத நம்பிக்கை அண்மைய காலங்களிலே பிரதிபலிக்கிறார்கள். இதனுடைய பின்னணியை நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஸோ இதில் நான் நினைக்கின்றேன், எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும், நேர்கள் சொல்லியிருக்கார்கள் நாங்கள் ஒரு லிபரல் பூமர்ஸ் அந்த மாதிரி. பட் அன்பார்ச்சுனேட்லி நான் சொல்ல வேண்டும், எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய பாலிடிக்ஸ் கூட என்டிபியோட லைன் பண்ணக்கூடிய ஒரு பாலிடிக்ஸா இருக்கும். ஸோ ஆனால் நான் இந்த இது பார்க்கும் பொழுது இந்திய நிலை என்ன என்றுதான் பார்க்கின்றேன். ரைட், என்னென்று பார்க்கும் பொழுது தமிழ் மக்களை நான் நினைக்கின்றேன், ஒவ்வொரு கட்சியும் என்டிபியா இருக்கலாம், ஒரு லிபரலா இருக்கலாம், கன்சர்வேட்டிவா இருக்கலாம், ஒரு எங்களுடைய இமோஷன் அப்ளை பண்ணி தான் அவர்கள் எங்களை அப்ரோச் பண்ணி கொண்டிருந்தார்கள். லிபரல் வேவ் ரைட் பண்ணி வரும் பொழுது கூடி தமிழ் மக்கள் தான் அவர்களை தூக்கி விட்டார்கள். ஸ்காகோ வாக்கம் ரைடிங்கல்ல ஈவன் எங்களுடைய தமிழ் ராதிகா செட்சபேசன் முதல் தமிழ் எம்பி எலெக்ட் பண்ணப்படும் பொழுது தமிழ் மக்கள் தான் ராதிகாவை தூக்கி விட்டார்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஏன்னா என்டிபி அந்த நேரம் தமிழ் மக்களுடைய இமோஷனை பிளே பண்ணினது என்ன மாதிரி சொன்னால், நாங்கள் அந்த 2009 இருந்து வருகின்றோம். லிபரல் கட்சியோ கன்சர்வேட்டிவ் கட்சியோ எங்களை தமிழ் மக்களுக்கு அந்த போராட்ட நேரத்தில் ஒரு ஆதரவை கொடுக்காத நிலையில் ஜாக் லேட்டன் எங்களுக்கு அந்த ஆதரவை கொடுத்தோன்னே நாங்கள் எங்களுடைய முதல் தமிழ் எம்பி ராதிகா செட்சபேசனா பார்க்கின்றோம். அதை நாங்கள் பார்க்கிறோம். ஜேசன் கெனி மினிஸ்டரா வரும் பொழுது எங்களுடைய அப்ரோச்சை தமிழ் மக்களை அணுகின்றார். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், பியர் பொலிவியா சொல்லியிருக்கேன், தான் பிரைம் மினிஸ்டரா வந்தா ராஜபக்சே ஐசிஜேக்கு கொண்டு போவேன், கிரிமினல் கோடு கொண்டு போவேன் என்று எல்லாம் சொல்லியிருக்கேன். என்ன பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ் மக்கள் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, இன்று நடக்கின்ற பலஸ்டைன் அட்டூழியங்கள், பிள்ளைகள் சாகிறார்கள், இன்றைக்கு குடி பாம்பிங் இதுகள் நடக்கின்றது, அதுக்கு ஸ்டேட்மெண்ட் விடாத பியர் பொலிவியா ஓ லிபரல் கட்சி என்னென்று எங்களோட மக்களுக்கு ஒரு நியாயத்தை செத்த பிறகு நாங்கள் உங்களுக்கு மெழுகுதிரி கொளுத்தி விடு, உங்களுக்கு நாங்கள் ஆதரவு சொல்றோம். அதே போன்ற ஒரு நிலைதானே மாக்காணியுடையதும். தமிழின படுகொலை தொடர்பாக கன்சர்வேட்டிவ் கட்சி முன்னர் கொண்டிருந்த நிலைப்பாட்டிலிருந்து மாற்றத்தை பியர் பொலியர் தலைமையிலே துணிச்சலாக அவர் சொன்னபடியும், நான் பதவிக்கு வந்தால் ஐசிசிக்கு கொண்டு போவேன் என்ற ஒரு விடயத்தை. ஆனால் பொதுவாக இந்த இனப்படுகொலை விவகாரம் என்ற ஒரு விடயம் பெறுகின்ற பொழுது மாக்காணி கொஞ்சம் ஒரு மாறுபட்ட நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார்.
நான் கேட்கின்ற என்ன விடயம் என்ன சொன்னால் லீடரின் வேல்யூ என்ன, அவர் என்னத்தை ஒரு வேல்யூ, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நியாயம் கிடைக்க ஒரு 2 பேரும் சமமா இருக்கும் பொழுது இல்ல உங்களுக்கு நியாயம் தரலாம் எனக்கு நியாயம் இல்லைன்றது சைலண்டா இருக்கிற ஒரு லீடர்ஷிப் என்று நான் சொல்ல மாட்டேன். ரைட், அந்த இதுல நான் முக்கியமாக இருக்கிறேன். மக்கானி 2 பக்கமும் குவாய்ட்டா தான் இருக்கிறேன். நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப எங்களை இமோஷனா பிளே பண்ணாமல் எங்களுக்கு ஒரு லாஜிக்கலா சொல்லணும். இன்றைய இருக்கிற நிலையில் அங்க இப்ப மாகாணி பிரைம் மினிஸ்டர் லீடர்ஷிப் ரேஸ் வரைக்கும் 4-5 லிபரல் லீடர்ஸ் மாதிரி இப்ப முன்னுக்கு வந்து நின்றார்களோ, அனிதா பொட்டன்ஷியலா இருக்கலாம், கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டா இருக்கலாம். இன்றைக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி ஒரு பெரிய ஒரு இதை டெலிவர் பண்ணும் என்று சொன்னால், நாங்கள் சொன்னது போல் பியர் பொலிவே ஒரு லோ ப்ரொஃபைல் மினிஸ்ட்ரிக்கு தான் ஒரு மினிஸ்டரா இருந்தவர். இன்றைக்கு நான் கேட்கின்ற ஓட்டர்ஸ் அட்ட பிசி பார்ட்டியில இன்னைக்கு இதை வந்தா யார் அவருடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், யார் அவருடைய எக்ஸ்டர்னல் ஃபாரின் மினிஸ்டர் இருக்க கெப்பாசிட்டி உள்ளவர்கள் யார்? அந்த விடயத்தோட நான் விடுகிறேன். ரதன், இது ஒரு அரசியல் என்பது ஒரு சமர், அது ஒரு சூதாட்டம் என்றும் சொல்லிக் கொள்ளலாம். ஒன்று தாமாக ஒரு நிலைப்பாட்டை வகுத்து வைத்திருந்தாலும் கூட எதிர்த்தரப்பு வகுக்கின்ற திட்டங்களின் அடிப்படையில், அவர்கள் அறிவிக்கின்ற அல்லது மேற்கொள்ளுகின்ற நகர்வுகளின் அடிப்படையில் தான் அடுத்த தரப்பு போட்டியாளராக இருக்கக்கூடிய தரப்பு திட்டங்களை அறிவிக்கும், நகர்வுகளை மேற்கொள்ளும். ஆனா இந்த விடயத்திலே இதுதான் இப்படித்தான் இருக்க போகிறது என்ற நிலைப்பாட்டை கடந்து கன்சர்வேட்டிவ் கட்சி எங்கெல்லாம் அந்த செக்மேட் வைத்ததோ அங்கே அந்த காய்களை நகர்த்தி விடுகிறேன் என்ற ஒரு கெட்டித்தனமான அரசியலை மட்டுமே மாகாணி செய்கிறார். ஆனால் நடைமுறையில் அவர் ஒரு சிறப்பான ஆட்சியை, ஒரு ஆளுமை மிக்க ஆட்சியை வழங்கக்கூடியவர் என்பதற்கான தனித்துவமான அடையாளமாக நீங்கள் இதனை பார்க்கிறீர்கள். இதை சொல்ல முடியும்? இல்ல, அதுக்கு முதல் ராம் செல்ராஜா சொன்ன ஒரு விஷயங்களோட நான் உடன்படுறேன். குறிப்பாக பாலஸ்தீன பிரச்சனை சம்பந்தமாக. இரண்டாவது பாலஸ்தீன பிரச்சனை சம்பந்தமா டிபேட்ல கூட மாகாணி அமைதி காத்தார். அல்லது 2 ஸ்டேட் சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கிற சூழல்ல 2 ஸ்டேட் சொல்யூஷன்ஸ் இம்பாசிபிள். சரி, அட்லீஸ்ட் நீங்க அந்த ஜெனோசைட் அல்லது கொல்லப்படுறதுக்கு எதிராக நீங்க கருத்து தெரிவித்திருக்கோம். அது கூட நடைபெறவில்லை. மற்றொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஜஸ்டின் ட்ரூடோ பதவிக்கு வந்த நேரம் இந்த விடயத்திலே வெளிப்படையாக ஆணித்தரமாக கருத்து சொல்லக்கூடிய நிலையிலே இந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா தலைவராக இருப்பான், பாதிக்கப்பட்டுவிடும். இல்ல அப்படி இல்லைன்னா ஏன் தலைவராக இருப்பான்? அதான் கேள்வி. அவர்கள் ஒரு கவசம். நீங்கள் இன்றைக்கு ட்ரம்புக்கு எதிராக உங்களால கருத்து தெரிவிக்க முடியும். பாலஸ்தீனத்துல நடைபெற இன அழிப்புக்கு எதிராக உங்களால கருத்து கூற முடியாமல் ஏன் இருக்கிறது? ஏனென்றால் ஜூதர்கள் தான் அரசியலை தீர்மானிக்கிறார்கள், அமெரிக்காவிலும் சரி கனடாவிலும் சரி. சரி, அரசியலை தீர்மானிக்கிறார்கள். அவன் ஃபண்டிங் தான் எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிறது. கொள்கை வகுப்பு லொபியிங்ல இருந்து எல்லா விதமான அந்த அடிமட்டத்திலான நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி மிக ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடுறேன். இல்ல, ட்ரம்பட்ட கேட்ட ஜெருசலத்தையே நீங்கள் கேபிட்டலா அனௌன்ஸ் பண்றீங்க. அவருக்கு அப்ப ஜெருசலம் எங்க இருக்குன்றே தெரியாது. ஏன்னா அவருக்கு கிடைச்ச ஹாச பேஸ் பண்ணி தான் அவர் அனௌன்ஸ் பண்ணார். ஓகே, மருமகன் ஜெராட் குஷ்னர் ஒரு யூதர், குடும்பத்துக்குள்ளேயே இஸ்ரேல் சார்பான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. மருமகனை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணல அவருக்கு கிடைத்த ஃபண்டிங் அங்க இருந்தா வந்தது. ட்ரூடோ பதவிக்கு வர இலங்கை சம்பந்தமாக பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அவரால் கடந்த 10 வருஷத்துல இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இந்த வித அழுத்தத்தையும் கொடுக்க முடியாமல் இருந்தது. யுக்ரைனுக்கு எதிராக ஒரு தனிநபர் $3 ஃபண்டிங் கொடுத்து யுக்ரைனுக்கு எதிராக நிதி கொடுக்கப்பட்டது. ஆனா இலங்கையில எக்கனமி பேடாக இருக்க ஒரு 50% கூட ட்ரூடோட கவர்மெண்ட் கொடுக்கல. இதெல்லாம் பொதுவா லிபரல் அரசாங்கத்துக்கு எதிராக கருத்தை தான் வைக்கிறேன். அப்ப இன்றைக்கு இருக்கிற நிலைமையில நான் இந்த கடந்த எலெக்ஷன் அறிவித்த நாள்ல அதுக்கு முன்பாக இருந்து நான் இந்த எலெக்ஷன் கேம்பெயினை மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். எந்த ஒரு அரசியல் கட்சி, நான் 3 அரசியல் கட்சியும் சொல்றேன், இந்த ட்ரம்புக்கு எதிரான கருத்துக்கோ அல்லது இன்றைக்கு இருக்கிற எக்கனாமிக்கல் சொல்யூஷனை முன்வைத்து எந்த வித கருத்தையும் முன்வைக்கல. இந்த தகுதி இந்த 3 தலைவர்கள்டையும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இதுக்குள்ள யார் சரியானவர் என்று தேர்வு செய்ய வேண்டிய தேர்வைக்கு தான் நாங்கள் இன்றைய தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுக்குள்ள மாகாணியின் அனுபவம் அல்லது அவரது அறிவு சில விஷயங்களை எங்களுக்கு நகர்த்தும்.
கன்சர்வேட்டிவ் கட்சியில இருந்து எந்த வித சொல்யூஷனும் இல்லை. இப்பதான் கேம்பெயின் வைத்திருக்கிறார்கள், அதுவும் அட்வான்ஸ் ஓட் போலிங் முடிந்தா பிறகு. அதுல கூட தெளிவாக இல்லை. நீங்க பட்ஜெட் நீங்க பாத்தீங்கன்னா ஞாபக கட்டு இருக்கு அதுல. அப்ப அவ்வளவு கட்டும் போச்சுன்னா கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து லே ஆஃப் கிடைக்கும். ட்ரம்ப் செய்ததை விட மோசமா நடைபெறும். நீங்க இன்கம் டாக்ஸ் ஒரு சாமானிய ஒரு சின்ன விடயம் ரதன், ஒரு சின்ன விடயம். இப்போதைய ஒன்டாரியோனுடைய முதல்வர் டாக்ஃபோர்ட் சகோதரர், இளைய சகோதரர் ரோக்ஃபோர்ட் அவர்கள் பதவிக்கு வந்த பொழுது அந்த லைசன்ஸ் பிளேட்டுக்கான கட்டணத்தை குறைப்பேன்னு சொன்னார் அறிவிப்பு. சரியா? எனக்கு தெரிந்த வட்டத்திலே எங்களுடைய சமூகத்திலே பலர் அந்த ஒரே ஒரு அறிவிப்புக்காக வாக்களிப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இப்பொழுது உங்களுடைய கண் முன்னால் காண்பிக்கப்படுகின்ற ஒரு விடயம், ஒரு சாமானியனுக்கு நாளாந்த சம்பளம் பெற்று, வாராந்த சம்பளம் பெற்று, மாதாந்த அடிப்படையிலே கணக்கு வழக்கு பார்த்து வாழக்கூடிய மக்கள் தான் அதிகமானவர்கள். அவர்கள் ஒரு கேஸினுடைய விலை 10% குறைந்ததை பெரிதாக பார்ப்பார்களா, அல்லது கார்பன் டாக்ஸுக்கு வரைவிலக்கணம் தெரியாத ஒரு விடயத்தை பற்றி அதிகம் சிந்தித்து குழம்பிக் கொண்டிருப்பார்களா? இல்ல, அதாலதான் நாங்கள் வந்து தகுதியற்ற ஒரு ஆளை தேர்வு செய்கின்றோம். டாக்ஸ் மணி வந்து எவ்வாறு எங்களுக்கு திருப்பி வருகிறது என்பதை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் என்றால் நாங்கள் சரியாக தேர்வு செய்வோம். இப்ப நீங்க டாக்ஸ் ரேட்டை குறைக்க போறோம்னு கன்சர்வேட்டிவ் அழைத்திருக்கிறது. நீங்க டாக்ஸ் ரேட்டை குறைத்தால் உங்களுக்கு டாக்ஸிங்க மிராது. எங்க நீங்க ஆல்டர்னேட்டிவ் செய்வீர்கள்? இந்த ட்ரம்ப பாருங்க, 4 trillion டெபிசிட். அவருக்கு டெரிஃப் இல்லாமல் அவரால் ஒன்றும் செய்ய இயலாது. எங்க இருந்து அந்த ரெவென்யூ எடுக்கிறது? அதை விட 2 trillion வந்து டெபிசிட் இருக்கு. ஒவ்வொரு வருஷம் அவர்கிட்ட பாண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், அல்லது பாண்ட் மெச்சூர்ட் வரைக்கும் திருப்பி பே பண்ணணும். அப்ப அதை நீங்கள் கவர் நாட்டில் அமெரிக்கா வந்து பேங்க்ரப்சிக்கு போயிடும். இதே சூழல் கனடாக்கும் பெறப்போன்றதா? இதை நீங்கள் எப்படி செய்ய போறீங்க? 2 விஷயம். அதாவது ஒரு தனிநபர் வந்து சமூக நலத்திட்டங்களோட ஒழுங்காக இருக்க, அதாவது இலவச கல்வி, இலவச மருத்துவம் எல்லாம் பெற்று வாழ வேண்டும். அதே சமயம் நீங்க பொருளாதாரத்தையும் நிவர்த்தி செய்ய வேண்டும், விருத்தியடைய செய்ய வேண்டும். இது 2ம் செய்யக்கூடிய தலைவர் இந்த 3 தலைவர்களே எவரும் இல்லை. இதுக்குள் எவர் என்றுதான் உங்களுக்கு இருக்கிற கேள்வி. இப்ப என்டிபி வந்து சரியோ பிள்ளையோ வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஒரு காரணம் என்டிபி. சிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அக்டோபர் வரையும் இழுத்திருந்தால் சில நேரம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆனா சிங் வந்து ஏர்லியாக புஷ் பண்ணி தான் ஜஸ்டின் ட்ரூடோவை கலைக்க போறணும்னு சொல்லி பேக் பெஞ்ச் எம்பிஸ் இந்த தள்ளலோட ஜஸ்டின் ட்ரூடோ வெளியாளப்பட்டார். ஜஸ்டின் ட்ரூடோ வெளியால போகாமல் இருந்திருந்தா எலெக்ஷன் வந்து அக்டோபர் வரையும் போயிருக்கு. அது ஒரு சைட். 2வது சைட் வந்து சிங் என்டிபி வந்து முன்வைக்கிற சில கருத்துக்களை கூட மற்ற 2 கட்சியும் வைக்க இல்லை. ஆனால் என்டிபிக்கு பாப்புலர் ஓட் வந்து குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காயே லிபரல் என்டிபி சப்போர்ட்டர்ஸ் ஓகே நாங்க லிபரலுக்கு ஓட் பண்ணுவோம், கன்சர்வேட்டிவ் வரக்கூடாதுன்னு தான் நிற்கிறாரு. இதுல வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி எங்க பிளவிட்டது? நீங்கள் டிசம்பர்ல வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி 2/3 இல்ல, கிட்டத்தட்ட 90% ஆன சீட்ஸை வெல்லக்கூடிய சூழல்ல இருந்தது வந்து இல்ல. அப்ப என்டிபி ஒரு கன்சர்வேட்டிவ் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கே இல்ல. இப்ப திருப்பி கன்சர்வேட்டிவ் லீடர் சொல்றாங்க ஓட்டூல், அதாவது முன்னாள் தலைவர் இருந்திருந்தா இன்றைக்கு தாங்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்திருக்கு. அப்ப இது தலைமை என்ற பிள்ளையாக அல்லது இது என்ன பொறுத்தவரை ட்ரூடோ என்ற வெற்றி என்று சொல்லுவேன். ஏனென்றால் ட்ரூடோக்கு எதிராக வைத்த விமர்சனம் தான் இன்றைக்கு கன்சர்வேட்டிவ் பற்றியே இவ்வளவு தூரத்துக்கு தள்ளி இருக்கு. நான் ஒரு லிபரல் கட்சி ஆதரவாளர் இல்லை, நான் ஒரு காலம் லிபரல் கட்சி வாக்களிக்கல. ஆனால் நிலைமை அவ்வாறு தான் இருக்கிறது. தொடர்ந்து பேசிக்கொள்ளவிருக்கிறோம். 1 மணி நேரம் கடந்திருக்கிறது. பலர் இணைப்பிலே தொடர்ந்தும் பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். தொடர்புமா நிகழ்ச்சியை கொஞ்சம் பேசப்படாதபடியும் சரி, விளம்பர இடைவெளிக்கு பின்னர் பேசுவோம். நேயர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எகோ தமிழ் தளத்தின் ஊடாக சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. கனடாவினுடைய தேர்தல் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
எதிர்வருகின்ற 28ஆம் தேதி கனடாவினுடைய ஆட்சியை தீர்மானிக்க போகின்ற தேர்தலாக இருக்கின்ற போதிலும் கூட இது கனடாவுடைய எதிர்காலத்துக்கு பதில் சொல்ல போகின்ற ஒரு மிக முக்கியமான தேர்தலாகவும் அமையவிருக்கிறது. காரணம், அயல் நாடாக இருக்கக்கூடிய உலக வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா கனடா மீது தொடுத்திருக்கக்கூடிய வணிக போர், இந்த பொருளாதார அடிப்படையிலே டரிஃப் சுங்கவரி என்ற விவகாரத்தை மையமாக வைத்து கனடாவை நலிவடைய செய்கின்ற ஒரு நகர்வை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பின்புலத்தில் இருந்துதான் இந்த தேர்தல் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனை விட அமெரிக்காவுடைய 51வது மாநிலமாக கனடாவை கையகப்படுத்துகின்ற திட்டத்தில் இன்னமும் இன்றைய நாள் வரைக்கும் உறுதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கனடாவை தலைமை தாங்கக்கூடிய அந்த தகுதி மிக்க தலைவர் யார் என்ற கேள்விகளுக்கு மத்தியிலே இன்றைய நிலையிலே இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளுடைய அடிப்படைகளை வைத்துத்தான் நாங்கள் பேசுகிறோம். ஆகவே எல்லா கட்சிகளும் இது சிறப்பா, ஏன் NDP தலைமை வகிக்கலாமா அல்லது கிரீன் பார்ட்டி தலைமை வகிக்கலாமா, மேக்சிம் பெர்னியே தலைமையிலே ஒரு குழு வரலாமா என்று பேசுவதற்கான தருணம் அல்ல. இது ஏதோ ஒரு வகையிலே இந்த 2 பிரதான கட்சிகள் தான் ஆட்சிக்கு வரப்போகின்றன. ஆனால் டிசம்பர் மாதம் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பதவி விலகுவதற்கு முன்னர் இருந்த நிலவரம், அதற்கு பின்னர் இருந்த நிலவரம் என்பது ஒரு 360 டிகிரி 360 பாகையிலே மாற்றத்தை பிரதிபலித்திருக்கிறது. முன்னர் கன்சர்வேட்டிவ் கட்சி அறுதி பெரும்பான்மை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது லிபரல் கட்சி அந்த வாய்ப்பை தட்டி செல்ல போகிறது என்ற நிலை இருக்கிறது. ஆனால் இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இரு தரப்புகளுக்கும் இடையிலே ஒரு சிறு வித்தியாசம், 4-5% வாக்கு வங்கி வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையை பெறுவதற்கான எல்லைக்குள் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கருத்தாளர்கள் சொன்னது போல தேர்தல் அன்றுதான் மக்கள் எவ்வாறு அந்த தீர்மானத்தை எடுக்க போகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் முன்கூட்டிய வாக்களிப்பிலே ஒரு சாதனை அளவாக 7 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் வாக்களித்திருக்கின்றமை ஏதோ ஒரு வகையிலே மாற்றத்தை அவர்கள் விரும்புகிறார்கள், அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முனைகிறார்கள். அந்த செய்தி எது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முற்படுகிறோம். இந்த நிலையிலே லங்கதாஸ், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்கம், ஒன்று டரிஃப், இந்த வணிக போர் சார்ந்த ஒன்று, மற்றது அமெரிக்காவை கையகப்படுத்துகின்ற அவருடைய முனைப்பு 51வது மாநிலம் என்பது. இந்த நிலையிலே இந்த இவ்வாறான ஒரு உலக வல்லரசிடமிருந்து வந்திருக்கக்கூடிய சவாலை எதிர்கொள்ளக்கூடிய தகுதிமிக்க தலைவர் யார் என்ற கோணத்திலே அதற்கான பதிலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். இல்ல, இதுல ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது உதயன். அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னர் ஒரு கருத்தியல் ரீதியிலே ஒரு விடயம் பேசுகின்ற போது அது ஒரு கட்சியோடு அதை இணைத்து பேசுவது என்பது சாதாரணமாக ஊடக பரப்பிலே கருத்து தெரிவிக்கின்ற போது நடைபெறுகின்ற ஒரு விடயம். அந்த குறிப்பிட்ட அந்த கருத்தியல் ரீதியிலே கருத்து தெரிவித்தவர்கள் நிச்சயமாக இணைந்து கொண்டு அவர்களுடைய பக்க நியாயத்தை சொன்னால் அதற்கு நான் பதில் சொல்வேன். அது ஒரு நிச்சயமாக அவர்களுக்கு அந்த அழைப்பை அனுப்பி இருக்கிறேன், அவர்கள் இணைந்து கொள்ளவில்லை, வந்தால் தெரியும். அடுத்தது ஒரு கருத்துக்காக ஒரு விடயத்தையும் பதிவு செய்ய வேண்டும். ஒரு 15 வருடங்களுக்கு முன்னர் லிபரல் கட்சி கனடாவிலே ஆளும் கட்சியாக இருந்து ஒரு வரவு செலவு திட்டம் ஒன்றை வெளியிட்ட போதும் அந்த வரவு செலவு திட்டத்திலே எதுவும் இல்லை, உங்களுடைய வரவு செலவு திட்டம் இதுதான் என்று முழு ஆசிரியர் தலையங்கத்தை தேசியம் பத்திரிகையிலே வெறுமையாக வெளியிட்ட பத்திரிகையாளர் நான். ஆகவே கருத்தியல் ரீதியிலே கட்சி ரீதியிலே நான் யாரோடு இருக்கிறேன், என்ன பேச வேண்டும் என்ற அந்த விவாதத்துக்கே நான் செல்வதில்லை. என்றால் நான் என்ன சொல்கிறேன் என்பது என்னுடைய பக்கத்திலே எனக்கு தெரியும். ஒன்று. இரண்டாவது விடயம், இதிலே டொனால்ட் ட்ரம்ப் குறித்து எந்த ஒரு நாட்டின் அரசியலிலும் இன்னும் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்துவது என்பது அந்த நாட்டின் இறையாண்மையை மிக பெரிய அளவிலே பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். கனடா இறையாண்மை மிக்க ஒரு நாடு. கனடாவினுடைய இறையாண்மையை டொனால்ட் ட்ரம்ப் எப்பொழுது கேள்விக்குட்படுத்த ஆரம்பித்தாரோ அந்த நேரத்திலே எவ்வாறு ஒரு தேர்தல் ஒன்று கனேடியர்கள் மீது திணிக்கப்பட்டதோ, ஏனென்றால் உண்மையிலேயே இந்த தேர்தல் கனேடியர்கள் மீது திணிக்கப்பட்ட தேர்தல் தான். அந்த இரண்டும் ஒரே அளவிலே வருகின்ற போது டிசம்பரிலே இருந்த நிலைமை ஏப்ரலே இல்லை. 2 வாரங்களிலே தேர்தல்கள் மாறிய தேர்தல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே 4 மாதம் என்பது மிக பெரிய காலகட்டம் அந்த மாற்றம் ஒன்று வருவதற்கு. 10 ஆண்டுகளிலே நான் நிகழ்ச்சியினை ஆரம்பத்திலே சொன்னதுதான், 10 ஆண்டுகளிலே மாற்றம் ஒன்று நடைபெறுவது என்பது மேற்கத்திய அரசியலிலே சாதாரணமான ஒரு விடயம். 12 ஆண்டுகளுக்கு மேலே எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து ஆட்சியிலே இருந்ததாக சரித்திரமே இல்லை. எங்களுடைய நாங்கள் நினைவு வைத்திருக்கின்ற அதுதான் ஜனநாயக உலகத்தினுடைய அழகு, அந்த பியூட்டி.
நிச்சயமாக அந்த உலக மாற்றம், அந்த உலக ஒழுங்கு ஏன் இப்பொழுது மாறுகிறது மாறப்போகிறது என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றால், இன்றைய நிலை அவ்வாறான ஒரு நிலை. டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு இறையாண்மை மிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி, அந்த நாட்டின் மக்கள் டொனால்ட் ட்ரம்பை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய உரிமை, அதை நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. அதே போல கெனேடியர்கள் தங்களுக்கு இறையாண்மை மிக்க ஒரு அரசாங்கத்தை தெரிவு செய்வதற்கான ஒரு காலகட்டம் இது என்பதுதான் இங்கே இருக்கின்ற விடயம். டொனால்ட் ட்ரம்பை யார் எதிர்கொள்ள முடியும், டொனால்ட் ட்ரம்பை யார் அவருடைய கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்பதில் தான் மக்கள் இப்பொழுது வாக்களிக்க போகிறார்கள். எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறுகின்ற வாக்களிப்பு அதற்கான ஒரு வாக்களிப்பாகத்தான் இருக்கிறது. ஆமா, ஆனால் என்னுடைய கேள்வி, உங்களுடைய கணிப்பின் பிரகாரம் அதை அந்த டொனால்ட் ட்ரம்பை எதிர்கொள்ளக்கூடிய அந்த அல்லது அவரை கட்டுப்படுத்தக்கூடிய தகமை யாருக்கு இருப்பதாக நீங்க நினைக்கிறீர்கள்? சொன்னால் லிபரல் கட்சி ஆதரவாளர் என்று சொல்வார்கள். உண்மையை சொல்லத்தானே வேணும். நாங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு 4 மாதங்களுக்கு முன்னர் ஒரு நிகழ்ச்சி ஒன்றிலே நாங்கள் பேசுகின்ற போது கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டா மார்க் கார்னியா என்று சொல்கின்ற போது நான் ஒரு விடயம் என்று சொன்னேன். மார்க் கார்னியை வெற்றி பெற்றால் அது கனடாவிற்கு டொனால்ட் ட்ரம்பை எதிர்கொள்வதற்கு இலகுவான ஒரு தெரிவாக இருக்கும் என்று. அந்த நிலைப்பாடுதான் இப்பொழுதும் இருக்கிறது. அது மாற்றம் வேண்டும் என்றெல்லாம் கூக்குரலிடலாம். அது நான் சொன்ன மாதிரி இந்த ஒற்றை வரி கூக்குரலாக மாத்திரமும் லைக்ஸ் போட்டு விட்டு போவதாக மாத்திரமும் இருந்து விடக்கூடாது. இந்த நிலையிலே டொனால்ட் ட்ரம்பை எதிர்கொள்ளக்கூடியவர் இருக்கின்ற தெரிவுகளிலே யார் என்று கேட்டால் மார்க் கார்னி தான். இதே நிலைப்பாடு 2 வருடங்களுக்கு பின்னர் இருக்குமா என்று கேட்டால் அநேகமாக அதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருப்பதற்கும் இருக்கின்றன. ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமையில் அதற்குரிய காரணியை நீங்கள் சொல்ல முடியுமா? பொருளாதார ரீதியிலே உலக நாடிய தலைவர்களை எவ்வாறு தன் பக்கம் இழுத்து வைத்திருக்க முடியும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இதில் இருக்கும். அதை எவ்வாறு சர்வதேச தலைவர்களிடம் உரையாடுவது, அதை எவ்வாறு கொண்டு வரப்போகிறது என்பதும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். மார்க் கார்னி சர்வதேச ரீதியிலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த தொடர்புகளும் அதன் மூலமாக அவர் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களும் இன்றைய நிலையிலே கெனேடியர்களை பொறுத்த மட்டில்லை. இது ஒரு தனியொரு லங்குதாசோ ராம் செல்வராஜாவோ ரதனோ சொல்கின்ற ஒரு விடயம் அல்ல. பொதுவாக மக்களுடைய நிலைப்பாடு இவ்வாறுதான் இருக்கிறது. அந்த மாற்றத்தை டொனால்ட் ட்ரம்பை யார் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்று இருக்கின்ற 3-4 தெரிவுகளிலே எந்த தெரிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால், இன்றைய நிலையிலே கருத்து கணிப்புகளின் அடிப்படையிலே, மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையிலே அது மார்க் கார்னியாக இருக்கிறது. அதற்காக கன்சர்வேட்டிவ் கட்சியிலே யாரும் வரமாட்டார்களா என்றால் வரக்கூடும். தேர்தலை மார்க் கார்னியும் ஸ்டீஃபன் ஹாப்பரும் எதிர்கொண்டிருந்தால், மார்க் கார்னியும் பிரையன் மல்ரோனியும் எதிர்கொண்டிருந்தால் எவ்வாறு அதனுடைய மாற்றம் நடைபெற்றிருக்கும் என்று தெரியாது. கன்சர்வேட்டிவ் கட்சியும் தன்னை ஒரு கன்சர்வேட்டிவ் தலைமையில், புரோகிரசிவ் தலைமையில் இருந்து கன்சர்வேட்டிவ்க்குள் தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது. வந்திருக்கின்ற இன்று தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களும் அந்த ஒரு ரிஃபார்ம், அந்த மாற்றத்தில் இருந்துதான் வர வேண்டும். இன்றைய அலையை பற்றி பேசுகின்ற போது 20 வருடத்துக்கு முன்னான அரசியலையும் நாங்கள் பேச வேண்டும், அதிலிருந்து வருகின்ற மாற்றங்களையும் பேச வேண்டும். ஆகவே இன்றைய தெரிவிலே இருக்கின்ற 3 தெரிவுகளிலே யார் என்று கேட்டால் இவர்கள் 3 தான். கருத்து தெரிவிக்கின்றவர்கள் யாராவது அதுக்கு எதிராக கருத்து இருந்தால் நிச்சயமாக உதயன் பிளிங்க் அனுப்பி இருப்பார். நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், நான் நிச்சயமாக உங்களோடு பேசுவேன். எந்த விதமான இதிலே தம்ஸ் அப்பை மட்டும் நீங்கள் போடுவதனால் நீங்கள் என்ன அரசியல் நிலைப்பாட்டை, அரசியல் கருத்தை சொல்ல வருகிறீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏதோ ஒரு 2 வரியிலோ 3 வரியிலோ உங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்வருகின்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் நேரலையில் இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம். அதே கேள்விதான் ராம் செல்வராஜா. ஒரு முக்கியமான விடயம் நான் நேரலுக்கு மாணவர்கள் நாங்கள் ஒரு கதைத்து பேசி இதண்டாதான் எங்களுக்கு கம்யூனிட்டிக்கும் ஒரு எஜுகேஷன் வரும். நாங்கள் சரியண்டில்லை, இது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் டிஸ்கஷன் நடக்க வேண்டியது ஒரு முக்கியமான இது. அதை நாங்கள் என்கரேஜ் பண்ண வேண்டும். ரைட். நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ இருக்கின்ற 3 தலைவர்களில் ஏன் மார்க் கார்னி ஒரு நான் மட்டுமில்லை மற்றவர்கள் கூடி ஏன் மார்க் கார்னி ஒரு potentially the right candidate for the right situation in the current situation என்று பார்க்கும் பொழுது என்னன்னு சொன்னால், மார்க் கார்னி ஒரு சென்ட்ரல் பேங்க் கவர்னராக இருந்திருக்கிறார், பிரைவேட் செக்டர்ல வேலை செய்திருக்கிறார். மிக முக்கியமாக அந்த வேலைகளால் அவருக்கு இருக்கின்ற access to the leadership, world leadership, world leaders,
அல்லது கோர்பரேட் போர்ட் ரூம்ஸ். எங்களுக்கு விருப்பமோ இல்லையோ கோர்பரேட் போர்ட் ரூம்ஸ்ல எக்கனாமிக் டிசிஷன்ஸ் மேக் பண்ணப்படுகின்றன. பிசினஸ் லீடர்ஸ்க்கு தேவை ஒரு ஸ்டெபிலிட்டி, தங்களோட ஒரு பொலிட்டிக்கல் என்வாயரன்மெண்ட் வேணும், தங்களுடைய பிசினஸ் த்ரைவ் பண்றேன்னு சொல்லலாம். யார் அந்த இதை கொண்டு வரலாம்? பொலிவியர் ஜக்மீத் சிங்குக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. கோர்பரேட் போர்ட் ரூம்டா என்னன்னு தெரியாது. ஏற்கனவே சொன்னது போல் பொலிவியர் ஒரு கேரியர் பொலிட்டிஷியன், 24 வயசுல இருந்தே ஒரு பொலிட்டிஷியனா தான் பேர் இருக்காரு ஒழிய ஒரு கோர்பரேட் போர்ட் ரூம்ஸுக்கும் போகவில்லை. ரைட்? ஈவன் இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லி கூடி அவர் அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸை கூடி மாட்டேன்னு நினைக்கிறார். ஏன்னா கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணணும். உங்களுக்கு கவர்மெண்ட் நல்லா நடக்க வேணும், நாடு நல்லா இருக்க வேணும்ன்ற ஒரு முக்கியமா, இல்ல இல்லாட்ட நான் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றதா முக்கியமா இருக்கணும்ன்றதான் நான் கருதுகிறேன். இப்போ நாங்க இப்ப மாகாணிக்கு எதிராக வருகின்ற கிரிட்டிசிசம் என்ன சொன்னா, அவர் நியூயார்க்ல இருந்துக்கிறார், கெனடியன் ஜாப்ஸ் அங்க கொண்டு போயிருக்கார். என்ன பொறுத்தவரை அவர் கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்திருக்கிறார் within the rules. சோ அதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம். ரெண்டாவது, இன்று ஒரு கெனடியன் எக்கானமி நேவிகேட் பண்ணக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு ஆள்னு சொன்னால், ஜஸ்ட் பிகாஸ் மாகாணிக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல and அவருக்கு உள்ள ஆக்சஸ், ஒரு தலைவரை ஒரு 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 நிபரை நாங்கள் ஒரு மதிப்பு, ஒரு அவையின் ஒரு பவர்ஃபுல் அண்டு பார்க்கிறோம்னு சொன்னால், நாட் பிகாஸ் அவை எக்ஸசைஸ் செய்து என்ன உங்களுக்கு எவ்வளவுதான் பிரில்லியன்ட் ஐடியா இருந்தாலும் அந்த ஐடியா நீங்க கொண்டு சேர்ந்து மெட்டாக்களோட சேர்த்து அதை இழுத்து கொண்டு போகாட்டால் அது ஒரு பிரில்லியன்ட் ஐடியா இல்லை. ரைட்? இது நாங்க கத்துனா போல ஒரு டிசிஷன் பண்ண போறோம். யாரோட நீங்க சேர்த்து கொண்டு இழுத்து கொண்டு போறது. அப்ப அந்த சேர்த்து கொண்டு இழுத்து கொண்டு போறது மாகாணியினுடைய அந்த ஆக்சஸ் இருக்கு. நான் அதை பார்க்கணும் எவ்வளவு சிம்பிளா ஈஸியா டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். லீடரா வந்த உடனே அடுத்த நாள் பதவி எடுத்து உடனே என்ன செய்யறார், உடனே எல்லா பிரீமியர்ஸையும் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கை வைக்கிறேன். ரெண்டாவது, நான் யூரோப்புக்கு போறேன். அவருடைய லாஸ்ட் அந்த பாண்ட் சேல்ஸ் மூவ பார்க்கின்றோம். டாலரை கொஞ்சம் விழுத்தோட அமெரிக்கா கொஞ்சம் நீ அடக்கி வாசிக்கிறேன். எனக்கு அந்த கனெக்ஷன் இருக்கு. நான் அவங்களோட கதைச்சு அவர்களை என்னுடைய பக்கம் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கின்றோம். வரை மாகாணி நாங்க பார்க்கணும் ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு பாலிசியை போட்டுக்கொண்டு. ஈவன் நான் என்டிபி சப்போர்ட் ரெண்டாலையும் என்டிபியில அது ஒரு லேக்கிங்கா இருக்கின்றது. ரைட்? நாங்க பார்க்கிறோம். அந்த ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல பார்த்து கொண்டுதான் மக்கள் என்ன செய்கிறார்கள். மற்றது ஒரு முக்கியமான விடயம், கனடா எக்கனாமிக் பாலிசியை விட எங்களுடைய சோஷியல் ப்ரோக்ரஸ். இப்ப இருக்கிற கன்சர்வேட்டிவ் கட்சி 80ஆம் ஆண்டுகள்ல இருந்த ஏர்லி 90ஸ்ல இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி இல்ல. அவர்களுக்கு அந்த ஒரு சோஷியலி ப்ரோக்ரஸிவ் ஆன ஐடியாஸ் இல்லை. அந்த இதுவும் பொழுது இன்று இருக்கின்ற பெண்களோ இதுகள் பார்க்கின்றார்கள், ட்ரம்ப் எப்படி சரியான அந்த ஆன்டி அபோர்ஷன் இதுகளில் அந்த அப்படியான பாலிசிகள் கொண்டார்களோ அப்படியான பாலிசி இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஈவன் ஸ்டீபன் ஹாப்பருக்கு கூடிய அப்படியான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய இருந்தும் அதை மறக்கடிக்கக்கூடியதாக இருந்தது கனடா. ஈவன் நாங்கள் 2015 நாங்க பார்க்கணும், மெயின் எலெக்ஷன் கேம்பெயின் என்ன இருந்தது, ஒரு முஸ்லிம் உமன் அந்த நிக்கா போடலாமா இல்லையான்றதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதுக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் பேங்குக்கு உண்டே இருக்கிற நிலையில மாஸ்கும் போட்டு பேங்குக்கு போகலாம், சிலர்கிட்ட காசு எடுக்கிறதுக்கு. ஆனா க்ரோசரி ஸ்டோருக்கு போறதுக்கு கேட் போட்டி வச்சுக்கலாம், நீங்க உள்ளுக்குள்ள போறது. ரைட்? அப்படியா லைக் டிஃபரண்ட் ஐடியாலஜி. ரைட்? அந்த ஃபியரை முக்கியமாக நான் ஒன்று பார்க்க வேண்டும். நான் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இண்டிபெண்டா பார்க்கும் பொழுது எப்படி லிபரல் பார்ட்டியை டேங்க் பண்ணி கொண்டு போச்சு போல்ஸ்ல, அவங்க பார்ட்டி ஸ்டேட்டஸ் கூட இல்லாமல் போற சூழ்நிலை, எப்படி அவர் ஒரு மிராக்கிள் ஒரு புது லீடரை கொண்டு ஒரு புது பாலிசியை கொண்டு ஸ்பின் பண்ணி அந்த ஒரு வித்வுட் மிஸ்ஸிங் அ பீட் திருப்பி அந்த ஷிப்பை கன்சர்வேட்டிவ் கட்சி இவ்வளவு சப்போர்ட் இதுகள் இருந்தும் கூடி அவர்கள் அந்த டேர்ன் பண்ற அபிலிட்டி இல்லாமல் இருக்கின்றது. ஸோ உங்களோட வீட்டை நீங்க ஒழுங்கா நடத்தி உங்களோட ஷிப்பை ஒழுங்கா போவாட்டா என்ன நீங்க நாட்டை நடத்த போனீங்கன்ற ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். ஆனால் நாட்டை நடத்துவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டால் தானே அதன் மூலமாக அது முடியாதுன்றது. எனக்கு வாய்ப்பு ஜக்மீட்டும் அதை தான் சொல்லுவேன். ரைட்? வாய்ப்பு நடத்தினால் இப்ப இன்றைக்கு முக்கியமான நாங்க பார்க்கின்றோம். ஈவன்
இப்ப நான் ஒரு NDP-க்கு ப்ரோவா கதைக்கணும்னு சொன்னா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்த வழியா தான் இன்றைக்கு ஒரு ஃபார்மர் கேர் இருக்கு, ஒரு டென்டல் கேர் இருக்குது. ரைட், G7 நாங்கள் சொல்லுகின்றோம். G7ல லைக் நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ் பார்க்கும் பொழுது இவ்வளவு ஹெல்த் கேர் இதுகளும் அங்கே ஃப்ரீயா இருக்கு, அவ்வளவு எஜுகேஷனும் ஃப்ரீயா இருக்கு, அவ்வளவு சோசியல் சர்வீசஸும் ஃப்ரீயா இருக்கு. எங்கட நாட்டுல பொருளாதார ரீதியாக நடுத்தட்டிலே கீழ்த்தட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்து கொள்கை மாற்றங்களை அதை நடைமுறைப்படுத்துவதற்கான உந்து சக்தியாக NDP தான் விளங்கி இருக்கு. அதுல ஆமா, சோ அந்த இதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணோம். ஈவன் கோவிட் சர்வ் பெனிஃபிட்டோ இதுவால் கொடுந்தாலும் கூடி NDP-யால அது டிரைவ் இன்றைக்கு வந்து இருக்கின்ற சூழ்நிலையில வந்து லிபரல் கட்சி வந்து தாங்கள் அதை செய்தோம் என்ற ஒரு கிரெடிட் எடுத்துக்கொண்டு வராங்க. ஏன்னா அது ஃபெயிலியர் ஆஃப் NDP. தாங்கள் இதை தாங்கள் வடிவா மார்க்கெட் பண்ணாமல் தெரியாதபடியா இன்றைக்கு இப்படி ஒரு நிலையில நிக்கிறாங்க. சரி பிரதன், இந்த ஒரு திட்டம் அல்லது ஆளுமை செயல்படுகின்ற திறன் என்ற அடிப்படைகளை வைத்து நாங்கள் ஒரு தலைமையை தெரிவு செய்கிறோம். ஆனால் அரசியல் என்பது ஒரு சாணக்கியம் மிக்கதாக இருக்க வேண்டும். நெளிவு சுழிவுகள் தெரிந்த ஒரு தன்மைதான் அந்த ஜனநாயக மரபுகளின் அடிப்படையில் ஒரு அரசியலை சிறப்பானதாக மாற்றி இருக்கிறது. ஆனால் அந்த நெளிவு சுழிவுகளுக்குள் செல்லுகின்ற பொழுது வில்லங்கமாக மாட்டிக்கொண்டு அவர்கள் காணாமல் போகின்ற வரலாறுகளையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் சிலருக்கு அது சரியாகவே வேலை செய்யும். அவர்கள் எடுக்கின்ற அந்த வகுக்கின்ற திட்டங்கள் அதை சாணக்கியத்தனம் கொண்டதாக இருக்கின்ற பொழுது அவை வெற்றி அளிக்கின்றன. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்பது இதுவரைக்கும் உலக வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா மேற்குலகனுடைய ஒரு வணிக கூட்டினுடைய தலைமை சக்தியாக விளங்கியது. அது பாதுகாப்பு சம்பந்தமாக இருக்கலாம், வெளியுறவு சம்பந்தமாக இருக்கலாம், எல்லா வகையிலும் கூட அவர்கள்தான் அந்த தலைமை சக்தி. ஆனால் இப்பொழுது அதை அவர்களை உடைத்திருக்கிறார்கள் டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு தனி நபருடைய முடிவுகள் காரணமாக. ஆனால் இப்பொழுது இந்த விடயங்களை மையமாக வைத்து கனடா வணிக கூட்டை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மாக்காணி அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார், நீங்கள் தலைமை வகிக்கவில்லை என்றால் கனடா அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் வணிக கூட்டு என்ற விடயத்திலே. அவர் சொல்வது போல அதை செய்து காட்டக்கூடிய அவர் இருப்பாரா, அல்லது அதுக்கு மாற்றாக பியப்பொலியே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நான் கேட்பது, ஏற்கனவே நீங்கள் சொன்ன பொருளாதாரம் சார்ந்த விடயங்களை கடந்து அரசியல் சாணக்கியம் உலகை ஈர்த்து கொண்டு வணிக கூட்டுகளை அமைத்துக் கொண்டு நாங்கள் புதிய பயணத்துக்குள் புதிய உலக ஒழுங்குக்குள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்ற தருணத்திலே யார் சிறப்பானது? இல்ல, 2-3 விஷயங்கள். ஒன்று, நீங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில, கனடாவில் இருக்கிற விவசாயிகள் மத்தியில வந்து இன்றைக்கு மாக்காணிக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில கனடாவின் ஒவ்வொரு மூலையையும் உடைக்கின்ற முயற்சியெல்லாம் இறங்கி இருக்கிறார். அதாவது நீங்க அமெரிக்காவோட கம்பேர் பண்ணிக்க கனடாவின் விவசாயிகள் சிறப்பான வளத்தோடு இருக்கிறார்கள். அவர்களது வருமானம் கூட, உங்களுடைய ஒரு சப்ளை மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறது. அப்ப இதை எதிர்கொள்றது அல்லது டொனால்ட் ட்ரம்பால் நடக்க போற சகல உடைவுகளையும் யார் தாங்க போகின்றார்கள், அவர்கள் அதற்கான மாற்றீடு யாரால முன்வைக்கப்படும் என்றது மிக முக்கியமான கேள்வி. ரெண்டாவது வந்து எங்களோட எக்ஸ்போர்ட் வந்து கூடுதலாக அமெரிக்காவுக்கு போகிறது. அந்த எக்ஸ்போர்ட்டை வந்து நீங்க டைவர்ட் பண்ணி ஏசியன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு எல்லாருக்கும் பரவலாக்க வேண்டும். இந்த ஐடியாலஜி யார்கிட்ட இருக்கிறது. மூன்றாவது வந்து இன்றைக்கு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மற்றது சர்வதேச ரீதியான ஒரு வணிகத்தை வந்து இன்றைக்கு அமெரிக்கா உடைத்திருக்கிறது. அந்த உடைப்பை வந்து யார் தலைமை வகித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார்கள். இந்த மூன்றும் வந்து செய்யக்கூடியவர் யார் என்ற கேள்விதான் நீங்கள் சொல்ற கன்சர்வேட்டிவ் லீடருக்கும் மாக்காணிக்கும் இடையில இருக்கிறது. மாக்காணி பதவிக்கு வந்து பிரதமராக வந்து ஒரு சில நாட்கள்ல இந்த அமெரிக்காவிட்ட வந்து கனடா $358 பில்லியன் பாண்ட் வந்து வாங்கி வைத்திருக்கிறார். பொண்டை விற்பதற்கான முயற்சியில அவர் வாங்கி இருக்கிறார். பலருக்கு தெரியாது ஏன் இந்த பொண்டை அவர் விற்கிறதுக்காக முயற்சிக்கிறார். இது ஒரு கடன் பத்திரம். நிச்சயமாக அமெரிக்கா வந்து அதற்கான மதிப்பை அந்த மெச்சூர் பீரியட் முடியக்க தர வேணும். டைம் டு டைம் அவர்கள் இன்ட்ரெஸ்டும் பே பண்ண வேணும். அப்ப இந்த பொண்டை விற்க தொடங்கிக்க அமெரிக்கா சைனாவும் வந்து இந்த பொண்டை விற்க தொடங்கிட்டாரு. இது வந்து அமெரிக்கன் டாலரை வீக் ஆகும். நாளைக்கு அமெரிக்கா வந்து ஒரு வங்குரோத்து நிலைக்கு போறதுக்கு இது தள்ளும். ஏன்னா அமெரிக்காண்ட டாலர் வீக் ஆனால் ஒரு அமெரிக்கா கடன் கொடுக்கறதுக்கு திருப்பி பொண்டை இஷ்யூ அன்னைக்கு வாங்குறதுக்கு ஒரு நாடும் இராது.
அப்ப இந்த சூழல் வந்து ட்ரம்புக்கு ஒரு சிக்கலை கொடுக்கிறது. அப்ப இவ்வாறான சில இந்த உட்கட்ட நுண்ணரசியல் நடவடிக்கைகள் வந்து செய்யக்கூடியவர் வந்து மாக்காணி என்றதில் இரண்டாவது கேள்வி இல்லை. ஏனென்றால் அவருக்கு வந்து ஒரு பைனான்ஸ்ல தான் அவர் மிதந்தவரார். மத்திய வங்கியில தான் முழுதாக வந்து ஒரு நாட்டின் நிதிய பரம்பல் மற்றது வணிகவியல் எல்லாம் தெரிந்தவரார். அந்த வகையில மாக்காணி தான் சரியான தேர்வாக இருப்பார். ஏன்னா கன்சர்வேட்டிவ் லீடர் இதுவரையில இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து மக்கள்கிட்ட முன்வைக்கல. அது அவர்கிட்ட பிரெஞ்சு டிபேட்டா இருக்கலாம், ஏன்னா பிரெஞ்சு தெரியாத, இங்கிலீஷ் டிபேட்டாக இருக்கலாம், எதுவுமே முன்வைக்கவில்லை. சரி, இதிலே நாங்கள் தேர்தலை கடந்த ஒரு விடயத்தை நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஆனால் அது இந்த தேர்தல் சார்ந்த மக்கள் தீர்மானிக்கின்ற விடயங்கள் தொடர்பிலே ஒரு தெளிவை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய தொடுத்திருக்கின்ற போர், வணிக போர் அல்லது வரி போர் என்று நாங்கள் வைத்துக் கொண்டாலும் கூட அவர் ஒரு விடயத்திலே உறுதியாக இருக்கிறார். 51வது மாநிலமாக கனடாவை இணைத்துக் கொள்வது. இது ஆரம்பத்திலே ஒரு அதிர்ச்சிகரமானதாக அல்லது ஒரு நகைச்சுவை சார்ந்ததாக பார்க்கப்பட்டாலும், ஆனால் அவர் அதிலே உறுதியாக இருக்கிறார் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு புறத்திலே இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது என்னவென்றால், இது டொனால்ட் ட்ரம்பினுடைய வார்த்தைகளூடாக வெளிப்பட்டிருந்தாலும் கூட அமெரிக்காவுடைய கொள்கை வகுப்பாளர்கள் அதை விரும்புகிறார்கள். அவை சரிவந்தால் நல்லது, கெட்டதாக இருந்தால், அது பாதகமான முடிவாக இருந்தால் அதை ட்ரம்பினுடைய தலையிலே போட்டு விடுவோம், ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்பது போன்ற ஒரு திட்டமாக இருக்கலாமோ என்ற சந்தேகம் இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலே இந்த 51வது மாநிலம் என்பது நடைமுறை சாத்தியமான கனவா டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில? டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தமட்டிலே நடைமுறை சாத்தியமான விடயமா என்று கேட்டால், டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தமட்டிலே எல்லா விடயங்களும் நடைமுறை சாத்தியமானது. சாத்தியம் என்று நாங்கள் நினைக்காத பல விடயங்கள் சாத்தியமாகி கொண்டு வந்த 2 ஆட்சி காலத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சாத்தியமானது. ஆனால் ரதன் சொன்ன ஒரு கருத்தோடு தான் உங்களுடைய இந்த கேள்விக்கு பதிலளிக்க விரும்புகிறேன். என்னவென்றால், அமெரிக்காவுக்கு செக்மேட் பண்ண ஆரம்பித்தது மார்கானி தலைமையிலே வந்த இந்த பாண்ட் ரீசெல் போன்றபடிகள் தான். ரைட்? ஆகவே அதுதான் நீங்கள் சொல்கின்ற அந்த அரசியல் தன்மை யாரிடம் இருக்கிறது என்பது அது வெளிப்படையாக தெரிய வேண்டிய தேவையும் இல்லை. அந்த அரசியல் தன்மையை நாங்கள் எவ்வாறு இந்த விடயங்களோடு கொண்டு செல்கிறோம் என்பதே. மார்கானி, நான் நினைக்கிறேன் ராம்சல் ராஜா அவர்கள் சொன்னார், மார்கானி தலைமை ஏற்றவுடன் அவசரமாக இங்கிலாந்துக்கு சென்றது ஒரு அரசியல், இட் வாஸ் சென்டிங் a political message to everybody. இந்த பாண்ட் அமெரிக்காவுக்கு தான் செல்ல வேண்டும். ஆமா, ஆனால் அவருடைய டைஸ் எல்லாம் இங்கிலாந்திலே தானே. இங்கிலாந்துக்கு அவர் செல்கின்ற போது கனடாவினுடைய அரசு தலைவராக பார்க்கப்படுகின்ற மன்னர் சார்ல்ஸ் அவரை சந்திக்கிறார். அதன் மூலமாக இங்கிலாந்தும் அரச குடும்பமும் உலகத்துக்கு ஒரு செய்தி ஒன்றை அனுப்புகிறது. சார்ல்ஸ் தான் அரசு தலைவர், முடிக்குரிய அரசர். அது எங்களுக்கு பிடிக்கவில்லை அடுத்த விடயம். நடைமுறை அதுதானே. இந்த மாற்றம் குறித்து கொடி பிடிப்பவர்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய சிறிய சிறிய அரசியல் விடயங்கள் இதுதான். அந்த கடற்படை சார்ந்த ஒரு நிகழ்விலே மன்னர் சார்ல்ஸ் கனடாவினுடைய கொடிகளை, அந்த பட்சஸை அணிந்திருந்தார். அது ஒரு சிம்போலிக்கான நகர்வு என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டு. ஆமா, ஆகவே இதுதான் அந்த சின்ன சின்ன அரசியல் விடயங்கள். என்னை பொறுத்தமட்டில் டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த டோனிலே ஏற்பட்ட ஒரு சிறிய அந்த சாஃப்ட்னஸ், அந்த குறையல் தன்மைக்கு இது போன்ற 1-2 விடயங்கள், மார்கானியினுடைய இங்கிலாந்து பயணம், மன்னர் சார்ல்ஸினுடைய சில நகர்வுகள், அந்த பாண்ட்ஸ் மீள் விற்பனை செய்யப்பட்ட விடயங்கள், இது போன்ற ஒரு மாற்றம். அதே நேரத்தில் நிச்சயமாக அவர்களும் கனடாவினுடைய மக்களுடைய கருத்து கணிப்பு எங்கே செல்கிறது என்பதையும் கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு ஒன்றை கனேடியர்கள் பெருமளவிலே எடுத்துக் கொள்கிறார்கள். சிறிய விடயம், கனடாவிலே நடைபெறுகின்ற விளையாட்டு போட்டிகளிலே, அது ஹாக்கியாக இருக்கலாம், பேஸ்பாலாக இருக்கலாம், கனேடிய தேசிய கீதத்துக்கும் அமெரிக்க தேசிய கீதத்துக்கும் கிடைக்கின்ற வரவேற்பு, அந்த விடயங்களிலே மக்கள் பேசிக் கொள்கின்ற விடயங்கள் என்று பலவற்றையும் பலரும் கருத்து தெரிவிக்க முனைகின்ற ஒரு பொழுதில் தான் ஒரு நாட்டினுடைய தலைவர் எவ்வாறு தன்னை வழிநடத்துகிறார் என்பது தெரியும்.
அந்த மக்களுடைய கருத்துக்களோடு எவ்வாறு ஒரு தலைமை ஒன்று செல்கிறது என்பதும் தெரியும். இதே சந்தர்ப்பம் கன்சர்வேட்டிவ் கட்சியிடமும் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் சரியாக பாவிக்கவில்லை, அவ்வளவுதான் குற்றச்சாட்டு, வேறு எதுவுமே குற்றச்சாட்டு அல்ல. அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பாவித்ததாக இருந்தால் இன்று மார்கானிக்கு இருக்கின்ற அதே நிலையிலே கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்கும். தமிழர்களை பொறுத்த மட்டிலும் வரலாற்று ரீதியாக நாங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் நிலைப்பாடு கொண்ட ஒரு சமூகம், அதுதான் உண்மை. ஆகவே அந்த மாற்றம் என்ற ஒரு விடயம் வருகின்ற போது எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய நகர்வுகளும் அந்த கன்சர்வேட்டிவ் நிலைப்பாடு கொண்ட ஒரு கட்சியின் பால் செல்வதிலே எந்த விதமான தப்பும் இல்லை. ஆனால் உரையாடல் என்று வருகின்ற போது, நிலைப்பாடு என்று வருகின்ற போது, இன்றைய களநிலை என்று வருகின்ற போது, இன்று கனடாவிலே என்ன சாத்தியமாகிறது, இன்று கனடாவிலே என்ன நடக்கிறது என்பதுதான் முக்கியம். இறுதியாக ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. கனடா அமெரிக்காவினுடைய 51வது மாநிலமாக மாறுகின்ற விடயத்திலே டொனால்ட் ட்ரம்ப் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறாரோ அவ்வாறு நடைபெறக்கூடாது என்பதிலே கனேடிய தலைவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். கியூபெக் கனடாவில் இருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்ற வாக்களிப்பு நடைபெற்ற போது அந்த வாக்களிப்பு மிக குறுகிய 1% வாக்குகளை வித்தியாசத்துக்கு தான் அது வெற்றி கொள்ளப்பட்டது, விதியக்கூடாது என்று வெற்றி கொள்ளப்பட்டது. இந்த ஒரு விடயத்திலே 51வது மாநிலம் என்று பேசுகின்ற ஒரு விடயத்திலே கனேடிய அரசியல் தலைவர்களிடையே ஒரு ஒற்றுமைப்பாடு இருக்கிறது. அது கனடாவிற்கு மிக பெரிய ஒரு ஆதரவு தளம் ஒன்றை ஏற்படுத்தும். அந்த ஒற்றுமைப்பாட்டின் அடிப்படையில் தான் கனடா அதற்கு எவ்வாறு ரியாக்ட் பண்ண போகிறது என்ற ஒரு விடயம் இருக்கும். நான் நினைக்கிறேன் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் அந்த விடயத்தை அழுத்துவதுதான் மார்கானி மீதான கனேடியர்களுடைய ஆதரவு தளத்தை அதிகரிக்கும் என்ற ஒரு நிலை ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறது. அவ்வாறுதான் அந்த கருத்து கணிப்புகளுடைய நிலைகளும் மக்களுடைய ஆதரவு தளங்களும் மாறிக்கொண்டு செல்கின்றன என்பதுதான் யதார்த்தம். இதை தாண்டி, யதார்த்தத்தை தாண்டி நாங்கள் என்னவும் பேசலாம். மாற்றம் வேண்டும் என்று கேட்கலாம், மாற்றம் அவசியம் என்று கேட்கலாம். மாற்றம் எப்பொழுதுமே அவசியமானது. சில வேளைகளிலே நாங்கள் இப்படி வைத்திருக்க கூடாது. கனேடியர்கள் சொல்கின்ற மாற்றத்தை அதே லிபரல் கட்சியின் சார்பிலே ஜஸ்டின் ட்ரூடோ என்று இல்லாமல் மார்கானி கொண்டு வந்திருக்கிறார். இவர்கள் சொல்கின்ற மாற்றம் ஏன் அவ்வாறு இருக்கக்கூடாது என்று நாங்கள் நினைக்க கூடாது. எதுவும் இப்பொழுது சாத்தியம். ஆனாலும் அந்த 51 என்ற ஒரு விடயத்திலே உதயன் கனேடிய அரசியல் தலைவர்கள், அது மார்கானியாக இருக்கலாம், ஜஸ்டின் ட்ரூடோவாக இருக்கலாம், பியர் பொலிவேராக இருக்கலாம், ஸ்டீஃபன் ஹாப்பராக இருக்கலாம், எல்லோருமே ஒருமைப்பாடான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய உரைகளிலே அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்படுவது கனேடியர்களுக்கு ஒரு மிக ஆதரவான ஒரு நிலைப்பாடு ஒன்று. அந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டுதான் கனடாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு அமைய வேண்டும். ராம் செல்ராஜா, இந்த 51வது மாநிலம் என்ற ட்ரம்பினுடைய கனவு அல்லது அந்த எச்சரிக்கை சவால் என்பது அவர் ஒரு மிரட்டலுக்காக கனடாவை பணிய வைக்க வேண்டும் என்பதற்காக அதை ஒரு சூட்சமமாக பயன்படுத்துகிறாரா, அல்லது உண்மையில் அமெரிக்காவினுடைய நீண்டகால அடிப்படையிலான ஒரு கொள்கை வகுப்பிலே அது ஒரு திட்டமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நடைமுறை சாத்தியமான விடயங்களா இது இல்லை? ஸோ நாங்கள் இப்போ கடந்த 4 வருஷத்துக்கு முன்னு போனோம் என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் வரைக்கும் நாஃப்டா ரீநெகோஷியேட் பண்ணணும் என்று சொல்லி இருந்தாரோ, அப்போ என்னன்னா கனடா நிலை அமெரிக்காவை ஒரு அப்பீஸ் பண்ணி கொண்டுதான் போக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தது. ட்ரேட் டைம் நடக்கல, ரைட்? ஸோ நாங்கள் கன விஷயங்கள் கிவ் அப் பண்ணாங்களோ அந்த டைம்ல. ஆட்டோ பேக் அப்படியா இருந்த கன இதுகள் விட்டு கொடுத்து தான் அந்த ட்ரேட் USMCA அக்ரிமெண்ட் ரீச் பண்ணக்கூடியதா இருக்கின்றது. ஸோ அவர் திரும்பி பவருக்கு வரும் பொழுது கனடா திரும்பி இன்னும் ஒரு பதிவான நிலை போகும் என்றதுதான் அவருடைய எதிர்பார்ப்பா. கனடால இது இருக்கின்றது, ரைட்? மினரல்ஸ், ஆயில் எல்லாம் இருக்கின்றது. எப்படி அவர்களை பணிவு செய்து அந்த ட்ரேட் டீலை மேக் பண்ணலாம் என்றதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய அப்ரோச். நாங்கள் பார்க்கணும்னா அவரோட ஒரு புல்லிங் அப்ரோச், ரைட்? அந்த இது எதிர்பார்ப்பு இவர் எதிர்பார்க்கவில்லை, இப்படி இதன்வார்கள் என்று. ஸோ அது ஒரு பேக் ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் பார்க்கின்றோம்.
சரி, ரதன், உங்களுடைய கருத்து என்ன? இந்த 51வது மாநிலம் என்ற விடயம் ஒரு அம்பு, அது பாதகமானதா, அது நடைமுறை சாத்தியமானதா, அதனுடைய பின்னணி என்ன? இல்ல, அவர் நார்மலாக வந்து எறிகிற அம்புல இருந்து அவர் திரும்பி வரமாட்டார். என்னன்னா இப்ப ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா யுக்ரைன் சமாதானத்துக்கு போனார். இப்ப சொன்னார் நீங்க சமாதானத்துக்கு போட்டு நான் வெளியால போறேன்னு. தொடக்கினதே இவர் தான், வெளியால வர்றதும் இவர் தான். ட்ரம்பை பொறுத்தவரையில தான் ஒரு விஷயத்தை சொன்னாருன்னா, அவர் பல தடவைகள் பின்வாங்கி இருக்கிறார். கடைசி வரையும் அவர் பதவியில் பின்வாங்கி இருக்கிறார். கடைசி நாள் வரையும் அதுல நிற்பார். அதுல 51வது ஸ்டேட்ல இருந்து அவர் மாற மாட்டார். ஆனா அது சாத்தியமோ இல்லையோன்றதான் கேள்வி. அது 51வது ஸ்டேட்ன்றது சாத்தியம் இல்லை. ஆனால் ட்ரம்ப் இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க முதல் குறிப்பிட்ட ஒரு விஷயம், இந்த 51வது ஸ்டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே நியூயார்க் டைம்ஸ் உட்பட பல பத்திரிகைகள்ல கொலம் எழுதின கனவேர் வை நாட் என்று கேள்வி கேட்டிருந்தார்கள். ஏன் கனடா அமெரிக்காவோட சேரக்கூடாது? அடிப்படையில வந்து இன்றைக்கு அமெரிக்கா புத்திஜீவிகள் மத்தியில இந்த கருத்து இருக்கிறது. இது நீண்ட காலத்துல என்ன நடக்க வேண்டாம். அது ரிப்பப்ளிகன்ஸா இருக்கலாம், டெமோக்ராட்டிக்கா இருக்கலாம். அடுத்த ட்ரம்ப் ஒரு ஒரு கருத்தை வைத்துட்டார். இந்த கருத்து கொஞ்சம் காலத்துக்கு உலாகும். அந்த உலாவையக்க என்ன நடக்கும் என்றால், யூரோப்பியன் யூனியன் மாதிரி ஒரு கரன்சிக்கு அல்லது இந்த ஃப்ரீ ட்ரேடை வந்து மெக்சிகோவை தவிர்த்து, ஈவன் ரக்ஃபோர்ட் கூட ஸ்டார்ட்ல சொல்லியிருந்தார், கனடாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு கூட்டாக ஒரு ஃப்ரீ ட்ரேட் வைத்திருக்க வேண்டும் என்று. இது மெக்சிகோக்கு அதிருப்தியா இருந்து மெக்சிகோ ஓப்பனாகி அதை பற்றி கருத்து தெரிவித்திருந்தார்கள். அப்ப அவ்வாறான ஒரு சூழல், ஒரு கரன்சிக்கு அல்லது ஒரு ஃப்ரீ ட்ரேட்ல வந்து அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை சாதிக்கிற அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பார்கள். ஒரு நினைக்கிறேன் ஒரு நீண்ட காலத்துல அது சாத்தியப்படலாம். அது சில சமயங்கள்ல கனடாவுக்கு சாதகமாகி முடியலாம். அதை எவ்வாறு கனடிய தலைவர்கள் நெகோசியேட் பண்ண போறார்கள்? இப்ப நெஃப்டால வந்து முதல் மல்ரோனியாக்கள் ஸ்டார்ட் பண்ண நெஃப்டா வேற, கடைசியாக வந்து ட்ரம்பின் 1.0ல நெஃப்டா நெகோசியேஷன் நடந்ததுல வந்து கனடாவோட ட்ரம்ப் தான் நினைச்சதை சாதித்து விட்டார். இப்படி வந்து ட்ரம்ப் 2.0ல அவர் நெஃப்டா இருக்கக்கூடியதாகவே நெஃப்டால இருக்கிற ரெகுலேஷன்ஸுக்கு எதிராக ஓட்டோ பார்ட்ஸுக்கும் ஓட்டோ இண்டஸ்ட்ரிக்கும் இது கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே ஒரு எக்ரிமெண்ட் இருக்கு, அந்த எக்ரிமெண்ட்டை மதியாமல் நீங்கள் திருப்பி அதை மீறி நீங்கள் சில விஷயங்கள் செய்தீர்கள். அதைத்தான் கேட்டார்கள். அந்த கடைசியா ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டது, அந்த நாஃப்டாக்கு பதிலீடாக அந்த ஒப்பந்தத்தை செய்தது இவர் தானே. இவர் ஆட்சியில் கடந்த முறை இருக்கின்ற பொழுது தானே செய்யப்பட்டது. இப்பொழுது அதை விட முக்கியம் என்னன்னா, 3 மிகப்பெரிய ஓட்டோ கம்பெனிஸும் வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ். ஃபோர்டா இருக்கலாம், கிரைஸ்லரா இருக்கலாம், ஜிஎம் இருக்கலாம், 3 வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ். இதால பாதிக்கப்பட அவர் நெஃப்டாவை பேஸ் பண்ணித்தான் இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து கனடாவிலேயும் மெக்சிகோலையும் ஃபேக்டரி போட்டாரு. நீங்க அதை க்ளோஸ் பண்ண சொன்னா அவர்கள் சூ பண்ணுவார்கள். என்ன பில்லியன் கணக்காக கொடுக்க வேண்டி வரும். இதை பற்றி எல்லாம் ட்ரம்ப் யோசிக்கிறே இல்லை. இதுல ஒரு ஹிஸ்டரி, ஒரு ஸ்மால் ஹிஸ்டரி வந்து பார்ப்போம். 1988 இதுல ஃபர்ஸ்ட் டைம் மல்ரோனி ஃப்ரீ ட்ரேட் நாஃப்டா கொண்டு வரும் பொழுது, அங்கே அந்த டைம் இருந்த ஏர்லி 90ஸ்ல இருந்த கனடிய தமிழ் மக்களுக்கு தெரியும் எவ்வளவு ஜாப் லாஸ் நடந்தது. என்னன்னா ஃபேக்டரிஸ் மூவ் பண்ணது. ரைட், இன்றைக்கு நாங்கள் சொல்றோம் ஃப்ரீ ட்ரேட் தான் வேணும், ரைட், என்னன்னா அப்படித்தான் இருக்க வேண்டும். ரீசன் அந்த மெயின் ஃப்ரீ ட்ரேட் நாங்கள் மெக்சிகோ எல்லாம் குறைந்ததுக்கு உள்ளுக்குள்ள குறைந்த காரணம் வந்து இந்த கம்பெனிஸுக்கு வந்து இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் லோவா இருக்க வேண்டும். லோ காஸ்ட் ப்ரொடக்ஷன், லோ லேபர் ப்ரைஸ் எடுக்கும் பொழுதுதான் இந்த எக்கானமி உண்டு. நாங்கள் 1980s 90ஸ்ல இருந்தாங்களோ எங்களை வீட்டு எல்லாம் ஒரு 20 inch டிவி இருந்திருக்கும், 1500 ரூபா அப்படி பே பண்ணிருக்கோம். இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களோட அனைமான வீட்டுல ரூம் டிவி இருக்கு, 500 ரூபாய்க்கு வாங்குறோம். பிளாட் ஸ்கிரீன் டிவி. பிளாட் ஸ்கிரீன் டிவி ஆக்களுக்கு ஞாபகம் இருக்கும், என்னை போல வயது போன ஆக்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் ஒரு 40 inch பிளாஸ்மா வந்து $40,000-$50,000 இருந்தது. ரைட், இன்னைக்கு வால்மார்ட்ல சேல்ல $200-$300 வாங்குறோம். அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஸோ அந்த ஜாப்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டு அந்த குட் குவாலிட்டி பேயிங் ஜாப்ஸ் இங்க வந்து இல்லை. நாங்கள் எல்லாம் ஈவன் நாங்கள் கடைசியா ட்ரம்ப் சொல்லியிருக்க அந்த ஐபோன் எக்ஸாம்பிள், இப்போ சைனால இருந்து வர்ற வழியால $2,000 பில் வருது.
இப்ப இதுக்கு யூஎஸ்ல வருமெண்டா அது டபுள் பண்ண போறாங்க. அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஒரு சேலஞ்சா இருக்கின்றது. எப்படி அந்த எக்கனாமிக் இதை நாங்கள் கையாள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை. என்ன மிக முக்கியம், இப்ப இங்க வந்து அந்த குட் குவாலிட்டி ஜாப்ஸ் இல்லாதபடியால இங்க நாங்க அந்த வாங்குற நிலை இல்லாமல் போகிறோம். ஒரு போனை வாங்கணும்னு சொன்னா $2000 அந்த எங்களோட இன்கம் வந்து அவ்வளவுக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த எக்கானமிக் நாங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். எப்படி அந்த எக்கானமிக் ஆக்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ன்றது தான் ஒரு மிக முக்கியமானது. எங்களோட எக்கனாமிக் பிலாசபி வந்து பாத்தீங்கன்னா விலை உயர்ந்து கொண்டு போனதான் கம்பெனியோட ரெவென்யூ கூடும். அந்த கம்பெனியோட ரெவென்யூ கூடுறதுக்கு விலை உயர்ற காரணம் இன்ஃபிளேஷன். ஸோ அந்த இன்ஃபிளேஷன் ஒரு 2% வச்சு கம்பெனியோட growth இதுன்றதான் இப்போ ஒரு டிஸ்கஷன். என்ன மாதிரியான இப்போ விலை உயராட்டா எங்களோட எக்கானமி க்ரோ பண்ணலாம், ஆட்களுக்கு அஃபோர்ட் பண்ணிடலாம். ஒரு சாமானிய பொருள் விலை உயர்ந்தால் மக்களுக்கு சம்பளம் கூட்டுவாங்க. அந்த ஒரு நிலையில் தான் இருக்கின்றோம். மற்றது ஒரு முக்கியமான இது விடயம், நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷம் 2024-2023 கார்பரேட் ப்ராஃபிட்ஸ் வந்து கனடாவில் 19% கூடி இருக்கு. அவர் நார்மலா மேக் பண்ற ப்ராஃபிட்டை விட 19%. சோ நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நேயர்கள், உங்களுடைய சம்பளம் 19% கூடி இருக்குதா? அந்த ஒரு பொருளாதாரம் கூடி இருக்குது, கம்பெனியோட ப்ராஃபிட் கூடுது, ஆனா உங்களோட சம்பளம் கூடி இருக்குதா? ஏன் அந்த அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடாட்டால் கம்பெனியோட ப்ராஃபிட் கூடுது. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், மெயின் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து லேபர். அந்த ஒரு விடயத்தை விட்டுறேன். சரி, நாங்கள் 2 மணி நேரத்தை நெருங்க போகிறோம். அதிக நேரம் எடுக்கின்ற பொழுது பார்வையாளர்களுக்கும் அது சிரமமாக இருக்கும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் தேர்தலுக்கு முன்னர் முடிந்தால் நேரம் இருந்தால் பேசிக்கொள்வோம், இல்லை என்றால் தேர்தலுக்கு பின்னர் பேசலாம். நிறைவாக ஒரு விடயம் ரேபிட் குவெஸ்சன் போல முன்வைக்கிறேன். லங்கதாஸ், இந்த தேர்தலிலே 172 பெற்றால் வெற்றி என்பது ஒரு கணக்காக இருந்தாலும் அந்த வெற்றி வாய்ப்பினுடைய கணிப்பீடு உங்களை பொறுத்தவரையில் எவ்வாறு இருக்கிறது? சிறுபான்மை, பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை? ஒரு பெரும்பான்மைக்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. லிபரல் கட்சி 175 180 ஆசனங்களை பெறும். இன்றைய நிலையிலே அதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அந்த 175-80 ஏதோ ஒரு காரணத்திற்காக வருகின்ற நாட்களிலே இழக்கப்பட்டாலும் ஒரு சிறுபான்மை லிபரல் அரசாங்கத்திற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. 175 180 என்ற கணக்கை நான் வைத்துக் கொள்கிறேன். தேர்தலுக்கு பின்னர் சரி பார்த்துக் கொள்வோம். ரதன் ராகு, உங்களுடைய கருத்து என்ன, கணிப்பு என்ன? பெரும்பான்மை லிபரல் கட்சி வந்து பெரும்பான்மையை நெருங்கலாம். பெரும்பான்மை கிடைக்குமோ இல்லையோன்றது எனக்கு ஒரு ஐமிச்சம். ஆனால் பெரும்பான்மைக்கு 172 கிட்ட போகலாம். சில சமயங்கள் 1-2 சீட் ஷோர்ட்டா இருக்கலாம், சில சமயங்கள்ல 1-2 சீட் அதிகமாக இருக்கலாம். 170 175 இடையில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பெரும்பான்மைக்கும் சிறுபான்மைக்கும் இடையிலே திருப்பியும் என்டிபியோட நான் சிறுபான்மை அரசை தான் விரும்புறேன். அதுவும் நான் இந்த ஆன்சருக்கு ஒரு ரீசன், என்டிபி ஒரு 10 சீட்டாவது வின் பண்ணும். என்னுடைய என்டிபியோட திருப்பி ஒருக்கா இந்த என்டிபி வந்து சிறுபான்மை அரசுல இருக்கிறத நான் முக்கியமா கருதுறேன். சரி, ராம் செல்வராஜா, உங்களுடைய கணிப்பு? ஸோ நான் நினைக்கின்றேன் இந்த நிலையில் பார்த்தா ரியாலிட்டி வந்து லிபரல் கட்சிக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும் என்று தான் என்னுடைய கருத்து. அந்த விக்டரி வந்து வரப்போகின்றது வந்து என்டிபியினுடைய எக்ஸ்பென்ஸ்லாம் வரப்போகின்றது. நாங்கள் கழித்தது போல் என்டிபி சப்போர்ட்டர்ஸ் நார்மலா வந்து இருக்கின்றார்கள், குறிக்கோளா இருக்கின்றார்கள். தாங்கள் வெள்ளாட்டாலும் பரவாயில்லை, கன்சர்வேட்டிவ் வெல்லக்கூடாது என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மெயின்லி அந்த சோஷியல் ரிலேட்டட் பாலிசிஸ் காரணமாக என்று பார்க்கிறேன். அவை ஒரு பெரும்பான்மைக்கான வாய்ப்புன்னு நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆமா. ஏதாவது எண்ணிக்கை கணிப்பு இருக்கிறதா? எண்ணிக்கை கணிப்பு எப்படியும் நீங்க இப்போ இன்றைக்கு 338 கனடா பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் சொல்லுகிறார்கள் லிபரல் கட்சிக்கு 188 சீட் பெறலாம். சரி,
ஆகவே உங்கள் மூவருடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியில் இருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளப் போகின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே பேசிக்கொள்வோம். அரசியல், சமூக விவகாரங்கள், நடப்பு விவகாரங்கள் சார்ந்து கலந்து கொண்டு நேரலையிலே நிகழ்ச்சியை பார்வையிட்ட நேர்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த நேர்களுக்கும் நன்றி. எல்லோருக்கும் திருப்திகரமான கருத்தாடலாக இந்த கருத்தாடல் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த முடியாது. அது நடைமுறை சாத்தியமும் அல்ல. அவ்வாறு இருந்தால் அது உண்மையான கருத்தாடலாகவும் இருக்க முடியாது. அவை ஒரு பக்கம் அதிருப்தி இருக்கின்ற பொழுதுதான் அது ஏதோ ஒரு பக்கத்திலே சரியான நடைமுறையாக இருக்கும். அது எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கும். அதன் அடிப்படையிலே நீங்கள் சரியோ பிழையோ, ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நன்றி. சமூகத்தினுடைய கலந்துரையாடல் அவ்வாறு தான் இருக்க வேண்டும். நாங்கள் சினிமாவை வைத்துக்கொண்டு அல்லது வேறு என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற கேளிக்கை வினோதங்களை மையமாக வைத்துக்கொண்டு எப்பொழுதுமே காலம் தள்ளிவிட முடியாது. அவை சமூக விவகாரங்கள், அரசியல் விவகாரங்கள் என்று வருகின்ற பொழுது நாங்கள் தலையிட்டே ஆக வேண்டும். எனக்கு அரசியல் தெரியாது என்று நீங்கள் கடந்து செல்ல முடியாது. நீங்கள் அரசியலிலே உங்களை அறியாமலேயே நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். அதுதான் ஒற்றை விரல் நீங்கள் வாக்குச்சீட்டு செலுத்துகின்ற பொழுது வருகிறது. ஆகவே அதில் இருந்து நீங்கள் எப்பொழுதுமே விடுபட்டுக் கொள்ள முடியாது. அவை தொடர்ந்து உங்களுடைய தொடர்பாடலை எதிர்பார்க்கிறோம். முடிந்த வரையிலே வாராந்த அடிப்படைகளிலே பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வருகின்ற வாரங்களிலே எடுத்து வர முயற்சிக்கிறோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்தும் ஆதரவை வழங்குவீர்கள் என்று வேண்டிக் கொண்டு மூவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ராம், நன்றி லங்கதாஸ், நன்றி, வணக்கம்.